சேர்வு சாடுந்தடியானி சகோதரனே உலகெல்லாம் உடற்கரியவன் நிலவிலாவி நேர்மதி வேலிகன் அலையில் சோதியின் அம்பலத்தாடுவான் மலர் சிடம்படி வாழ்த்தி வணங்குவான். மதிப்பு மரியாதைக்குரிய நண்பர் பெருமக்களே, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல 3வது டே நம்ம இது பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் டே கிளாஸுக்கு வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க, செகண்ட் டே வராதவங்க இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் செப்பரேட்டா கண்டிப்பா நான் வந்து கிளாஸ் வந்து நாங்க நடத்தி தர்றோம். நாங்க அஷூரன்ஸ் கொடுக்க ரெடியா இருக்கோம். எல்லாரும் வந்து கையில புக் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புக்கு, பேனா, நோட்டுக்கு தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. ரைட், நம்ம வந்து போன கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 7 ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். செக்ஷன் 7 வந்து சப்ளை பத்தி பேசுது. சப்ளை தான் வந்து நம்மளுடைய ஜிஎஸ்டி ஆக்டோட பேக் போன். அடுத்து வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற செக்ஷன் 8 to 9. 9 ரொம்ப முக்கியம். ஆர்சிஎம் அது எனக்கு 2 ஹவர்ல கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல. சார் யாரோ மைக் ஆன் பண்றீங்க சார், ப்ளீஸ் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. ஓகே, அதாவது 8 and 9 கவர் பண்ணணும். 8 ஒரு நிமிஷத்துல கவர் ஆயிரும். 9 பொறுத்தளவு செக்ஷன் 9 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 4 செக்ஷன் கவர் ஆகுது. ஐஜிஎஸ்டியில் 3, 4 கவர் பண்ணணும். ஆர்சிஎம்க்கு நான் முடிஞ்சவரை ஆர்சிஎம் இன்னைக்கு கவர் பண்றேன். அப்படி இல்லைன்னா அடுத்ததுல ஆர்சிஎம் கவர் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து செக்ஷன் 9 போயிட்டேன். டைரக்டா செக்ஷன் 8 ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். செக்ஷன் 8 என்ன சொல்லுது அப்படின்னா, காம்போசிட் சப்ளை, மிக்சட் சப்ளை மட்டும் தான் சொல்லுது. காம்போசிட் சப்ளை என்ன? ப்ரீடாமினன்ட் எலமெண்ட் எதுக்கு நம்ம முக்கியமா இருக்கோ அந்த வரி தான் சப்சிடரிக்கு வரும். மிக்சர் சார் யாரு சார் மைக்கு சார் டிஸ்டர்ப் ஆனா 2.5 hours நான் பேசவே முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். செக்ஷன் 8 பொறுத்தளவு 2 தான். காம்போசிட் சப்ளை, மிக்சட் சப்ளைக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் டாக்ஸ் போன்னு சொல்றது தான் செக்ஷன் 8. செக்ஷன் 8 என்ன சொல்லுது? காம்போசிட் சப்ளைக்கு ப்ரீடாமினன்ட் எலமெண்ட் பிரைமரி எது இருக்கோ அந்த ரேட் ஆஃப் டாக்ஸ் தான் ஆன்சிலரி சொல்றது தான் காம்போசிட் சப்ளை. மிக்சர் சப்ளைனா என்ன? 4-5 ப்ராடக்ட் சேர்ந்து வைக்கும்போது ஹையர் ரேட் ஆஃப் டாக்ஸ் இதான் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வர்றது தான் மிக்சர் சப்ளை. இதுதான் இதோடைய மெயின். ஃபர்ஸ்ட் 2 கிளாஸுக்கு வராதவங்களுக்கு தனியாக எடுத்துக்கப்படும். வந்தவங்களுக்கு நான் சொன்ன 8 டவுட் இருந்தா நீங்க வந்து கேட்கலாம். அடுத்து இப்போ செக்ஷன் 9 போயிடலாம். செக்ஷன் 9 கையில புக் இருந்தா எடுத்துக்கோங்க. செக்ஷன் 9 என்னன்னா லெவி அண்ட் கலெக்ஷன். எவ்வளவு % கலெக்ஷன் டாக்ஸ் போட முடியும் ஜிஎஸ்டி ஆக்ட்ல, அதிகபட்சமா எவ்வளவு % போட முடியும், குறைஞ்சபட்சமா எவ்வளவு % போட முடியும் சொல்ல போறதுதான் செக்ஷன் 9. செக்ஷன் 7 செக்ஷன் 9 தான் நம்ம முதுகெலும்புன்னு சொல்லலாம் ஜிஎஸ்டி ஆக்ட்ல. செக்ஷன் 9 என்ன சொல்லுதுன்னா, ஒரு நம்ம பொருளுக்கு வரி போடுறது சிஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டி அதிகபட்சம் 20% மேல வரி போட முடியாது. எஸ்ஜிஎஸ்டியில் அதிகபட்சம் 20% மேல போட முடியாது. ஐஜிஎஸ்டியில் மேக்சிமம் 40%. இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு சிஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பொருளுக்கு அதிகபட்சம் 14 தான் இருக்கும். 14க்கு மேல எது இருக்காது. 18 வேணாலும் நாளைக்கு கவர்மெண்ட் வைக்கலாம். ஆனா 20 வைக்கலாம், 21 வைக்க முடியாது கவர்மெண்ட். அது மாதிரி எஸ்ஜிஎஸ்டிலையும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் 12 வைக்கலாம், 18 வைக்கலாம், 19 வைக்கலாம், 20 நாளைக்கு ஒரு ரேட் ஆஃப் டாக்ஸ் கொண்டு வரலாம். ஆனா 21 பண்ணவே முடியாது. ஏன்னா செக்ஷன் 9ல உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் வேலிடேஷன் உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ 20க்கு மேல பண்ண முடியாது. இந்த ஜிஎஸ்டி எக்ஸாம், சிஐசிபிள் எக்ஸாம்ல ஒரு முக்கியமான கொஸ்டின். அது மாதிரி ஐஜிஎஸ்டியை பொறுத்தளவு ஒரு பொருளுக்கு 40க்கு மேல விதிக்க முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 28 இருக்கும். ஏன் சார்? அதனாலதான் நமக்கு வந்து கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பெட்ரோல் சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சார். யாருங்க சார் ப்ளீஸ்? மிஸ்டர் மோகன் மைக் ஆஃப் பண்ணுங்க. மிஸ்டர் வெங்கடேசன் சார் மைக் ஆஃப் பண்ணுங்க. மிஸ்டர் டி ரவிச்சந்திரன் மைக் ஆஃப் பண்ணுங்க. மிஸ்டர் பி மணிகண்டன் மைக் ஆஃப் பண்ணுங்க. மிஸ்டர் ஜெய் அசோசியேட்ஸ் ஆஃப் பண்ணல மைக்க. என் சுரேஷ் புதுக்கோட்டை ஆஃப் பண்ணல. தேவி ஆஃப் பண்ணல. ஜேன்னு போட்டிருக்காங்க யாரும் மைக் ஆஃப் பண்ணல. விஜயானந்த் ஆஃப் பண்ணல. சி சதீஷ் ஆஃப் பண்ணல. அப்புறம் குழந்தை படம் போட்டிருக்கு அங்க ஆஃப் பண்ணல. அமீனா மேடம் ஆஃப் பண்ணல. சந்தோஷ் ஆஃப் பண்ணல. என்னோட வழியில் நான் சொல்லிதான் ஆகணும். மிஸ்டர் முகமது ஆஃப் பண்ணல. மிஸ்டர் ரகோத்தமன் ஆஃப் பண்ணல. மிஸ்டர் ஃபெலிக்ஸ் ஆஃப் பண்ணல. மிஸ்ஸஸ் என்எஸ் விமலா ஆஃப் பண்ணல. மிஸ்டர் கண்ணன் சேலம் ஆஃப் பண்ணல. அப்புறம் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். ஆர் சவுந்தரபாண்டியன் ஆஃப் பண்ணல. சுரேஷ் பாலாஜி ஆஃப் பண்ணல. மிஸ்டர் சேட்டன் ஆஃப் பண்ணல. ராமநாதன் ஆஃப் பண்ணல. மிஸ்டர் சுகுமார் ஆஃப் பண்ணல. மிஸ்டர் பழனிசாமி ஆஃப் பண்ணல. மிஸ்டர் பெரியசாமி ஆஃப் பண்ணல. மிஸ்டர் பாலு சம்பத் ஆஃப் பண்ணல. மிஸ்டர் கிட்டு பிரேம்சந்தர் ஆஃப் பண்ணல.
அப்புறம் அவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்னு நினைக்கிறேன், புதுக்கோட்டைக்கார் சார், பேர் மறந்து போச்சு, அவங்க மிஸ்டர் சுந்தரி அவங்க ஆஃப் பண்ணல. நான் இதுக்கு மேலே என்ன போட்டேன்னு தெரில. ஓரளவு பார்த்தும் சொல்றேன், வேற என்ன பண்ண முடியும்? இல்லைன்னா பெரியசாமி ஆஃப் பண்ணுங்க, தயவு செஞ்சு நஜ்முதீன் ட்ரிச்சி ஆஃப் பண்ணுங்க. யாரோ படம் போட்டிருக்கு, ஜென்ஸ் படம், அவங்க ஆஃப் பண்ணல. மிஸ்டர் பி சண்முக வடிவேலா அவங்க ஆஃப் பண்ணல. முகமது இப்ராஹிம் ஆஃப் பண்ணல. மிஸ்டர் எம்பி பிள்ளை ஆஃப் பண்ணல. செல்வகுமார் ஆஃப் பண்ணல. சந்தோஷ்குமார் ஆஃப் பண்ணல. கிரிப் பிரசாத் ஆஃப் பண்ணல. சரவணகுமார் ஆஃப் பண்ணல. லோகநாதன் ஆஃப் பண்ணல. துனேஸ்வரி ஆஃப் பண்ணல. லயன் ஜி சரவணன் ஆஃப் பண்ணல. ஃபேமிலியோட யாரோ போட்டோ இருக்கு, அவங்க ஆஃப் பண்ணல. ஆமா, மிஸ்ஸஸ் மாறன் ஆஃப் பண்ணல. மனோஜ்குமார் ஆஃப் பண்ணல. ஆறுமுகம் ஆஃப் பண்ணல. விஜயானந்த் சார் சொல்றேன், விஜயானந்த் திருப்பி ஆஃப் பண்ணல. நீங்க மிஸ்டர் மாறன் சார் ஆஃப் பண்ணல. ஸ்ரீராம் அரியலூர் ஆஃப் பண்ணல. ஸ்ரீராம் சத்தியமங்கலம் ஆஃப் பண்ணல. மிஸ்டர் மோகன் 3 வாட்டி சொல்லிட்டு ஆஃப் பண்ணல. நீங்க நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சொல்லதான் செய்ய முடியும். ஜே அசோசியேட் ஆஃப் பண்ணல. மிஸ்டர் பி மணிகண்டன் ஆஃப் பண்ணல. மிஸ்டர் ரவிச்சந்திரன் தஞ்சாவூர் ஆஃப் பண்ணல. சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. நீங்க சொன்ன இதெல்லாம் நிறைய பேர் ஆஃப் பண்ணி தான் சார் இருக்காங்க. நானும் ஆஃப் பண்ணி தான் சார் இருக்கேன். ஆனா எனக்கு இங்க ஆஃப் பண்ணலன்னு காமிக்கல. இல்ல எல்லாமே இங்க நானும் செக் பண்ணிட்டேன். 2 பேர் எஸ் கண்ணன் சேலம் சரவணகுமார் மட்டும் தான் ஆஃப் பண்ணாம இருந்தாங்க. ஏன்னா எனக்கு இங்க ஆஃப் பண்ணாத மாதிரி காமிக்குது. இல்ல இங்க நிறைய பேர் ஆல்ரெடி மியூட்டட். இல்ல இது என்ன ஆஃப் பண்ணி தான் இருக்காங்க. சரி ஆஃப் பண்ணி தான் இருக்காங்க. சரி ஓகே, நான் சப்ஜெக்ட்டுக்கு போறேன். ஓகே, செக்ஷன் 9ல நான் சொல்லிட்டேன், அதிகபட்சமா ஐஜிஎஸ்டி 40, சிஜிஎஸ்டி 20, எஸ்ஜிஎஸ்டி 20, இதுக்கு மேல போட முடியாது. இதுதான் செக்ஷன் 9 பொறுத்தவரை முக்கியம். அடுத்த செக்ஷன் 9(2)ல என்ன அப்படின்னா, எப்பவுமே டாக்ஸ் வந்து டைரக்டா கவர்மெண்ட் போட முடியாதுங்க. நம்ம ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. பவரும் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வரி போட முடியாது. ரெக்கமெண்ட் பண்ணலாம் கவர்மெண்ட்டுக்கு, கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஆனால் அதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ நம்ம அந்த பெட்ரோல்லாம் ஏன் சார் வந்து நம்ம ஜிஎஸ்டிக்குள்ளே வரல? பெட்ரோலுக்கு நீங்கள் டேக்ஸ் நீங்கள் பில் வாங்கி பார்த்தீங்கன்னா மோர் தேன் 40%. பெட்ரோலுக்கு அதனால தான் ஜிஎஸ்டிக்குள்ளே வரல. ஆனால் எப்போ வேணாலும் பெட்ரோலுக்கு கொண்டு வரலான்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. பெட்ரோல், ரியல் எஸ்டேட் செக்டார்லாம் எப்போ வேணாலும் நம்ம ஜிஎஸ்டிக்குள்ள வர சான்சஸ் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது நமக்கு ரொம்ப முக்கியமான சாப்டர், நம்ம தொழிலுக்கு ரொம்ப முக்கியமான சாப்டர், தொழிலுக்கு வருமானம் ஈட்டி தரக்கூடிய சாப்டர், செக்ஷன் 9394, ஐஜிஎஸ்டியில 5354. இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஏன் சார் எப்படி சார் ரிவர்ஸ் சார்ஜ் வந்துச்சு? முதல்ல ஆர்ஜின் தெரியணும். ஆர்சிஎம் வந்து டைரக்டா நம்ம வேட் ஆக்ட்ல வரல, சர்வீஸ் டாக்ஸ் ஆக்ட்ல இருந்தது. சர்வீஸ் டாக்ஸ் ஆக்டாவே இல்லை, ஃபினான்ஸ் ஆக்டா இருந்தது. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, சர்வீஸ் டாக்ஸ் வந்த புதுசுல கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டர் பூரா சர்வீஸ் டாக்ஸ் கலெக்ட் பண்ணி கட்ட சொன்னாங்க. அதுக்கு சர்வீஸ் நம்ம டிரான்ஸ்போர்ட்டர்லாம் என்ன சொல்லிட்டாங்க, சார் எங்களால் கலெக்ட் பண்ணி கட்ட முடியாது, ரொம்ப சிரமம்னு சொல்லிட்டு ஸ்டேட் பண்ணிட்டாங்க. சர்வீஸ் டாக்ஸ் வந்த போது 2003 நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணிட்டாங்க கவர்மெண்ட், சரி பரவாயில்லை, நீங்க வந்து யார் அந்த டிரான்ஸ்போர்ட் சர்வீஸை ரிசீவ் பண்றீங்களோ அந்த ரிசிபியன் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டார். நம்ம இன்கம் டேக்ஸ் எப்படி டிடிஎஸ் பிடிக்கிறோம், பிடிச்ச அந்த கான்ட்ராக்டு கமிஷன் எல்லாம் அன்ஆர்கனைஸ் செக்டாரை நம்ம அந்த சீலிங்ல கொண்டு வரோம். அந்த அன்ஆர்கனைஸ் செக்டாரை நம்ம ரெகக்னைஸ் பண்றதுக்காக தான் இந்த ஆர்சிஎம்ல கான்செப்டே வந்தது. ஆல்ரெடி சர்வீஸ் டாக்ஸ் ஆக்ட் பார்த்து இருக்கவங்களுக்கு இந்த ஆர்சிஎம் ரொம்ப ஈஸி. சர்வீஸ் டாக்ஸ் ஆல்ரெடி சர்வீஸ் டாக்ஸ் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அப்படி இல்லாம வேட் மட்டும் பார்த்துட்டு இப்ப ஜிஎஸ்டி தொழிலுக்கு வந்தவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான், ரொம்ப பேர் தப்பு பண்றாங்க, நாங்களே பிராக்டிக்கலா பார்த்தோம். சரி, இப்போ வந்து நீங்க இதுக்கு முக்கியமா இந்த 5 செக்ஷன் தெரிஞ்சாதான் ஆர்சிஎம். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 98, செக்ஷன் 9(3) ஆஃப் தி சிஜிஎஸ்டி ஆக்ட், செக்ஷன் 9(4) ஆஃப் தி சிஜிஎஸ்டி ஆக்ட், செக்ஷன் 5(3) ஆஃப் தி ஐஜிஎஸ்டி ஆக்ட், செக்ஷன் 5(4) ஆஃப் தி ஐஜிஎஸ்டி ஆக்ட். இது 4ம் தெரிந்தா மட்டும்தான் ஆர்சிஎம் நம்ம போக முடியும். சரியா? ஏதாச்சும் ஸ்லைடு புரியல அப்படின்னா சார்ட்ல போட்டீங்கன்னா பெருமாள் வாசிப்பாரு, இல்லைன்னா நீங்களே மைக்கை நீங்களே ஆன் பண்ணிக்கிட்டு திருப்பி நீங்க வந்து கேள்வி கேட்கலாம். ஏன்னா அது முக்கியமான டாபிக்,
இன்னும் 2 கிளாஸுக்கு போனாலும் பரவாயில்ல, நிதானமா போகலாம். இது முக்கியமா உங்களுக்கு தெரியணும். சரி, ஃபார்வர்ட் சார்ஜ்னா என்ன, ரிவர்ஸ் சார்ஜ்னா என்ன? ஃபார்வர்ட் சார்ஜ்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு பொருள் விற்கிறேன், நான் ஒரு கடை வச்சிருக்கேன், ஒரு கார்மெண்ட்ஸ் விற்கிறேன்னா நானே அந்த டாக்ஸை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கட்டுவேன். சேல் பண்றவர் வரியை கலெக்ட் பண்ணுவார், பொருளை விற்கிறவர்கிட்ட, இல்ல சர்வீஸை விற்கிறவர்கிட்ட கலெக்ட் பண்ணுவார், கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கட்டுவார். யாரு அந்த பொருளை விற்கிறாரோ, விற்கிறவர் அந்த பலனை அனுபவிக்கக்கூடியவர், சர்வீஸையோ குட்ஸை பலனை அனுபவிக்கக்கூடியவர்கிட்ட பில்லுல போட்டு கலெக்ட் பண்ணி கட்டுறது தான் ஃபார்வர்ட் சார்ஜ். நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கு. ரிவர்ஸ் சார்ஜ் அப்படியே தலைகீழா யூட்டர்ன். யாரு அந்த பலனை அனுபவிக்கிறாரோ அவரு தானே கையிலேருந்து கட்டிட்டு ஐடிசி எடுத்துக்கிறது தான் ஆர்சிஎம். ரிவர்ஸ் சார்ஜ்னா உல்டா, யார் அந்த குட்ஸை அனுபவிக்கிறாரோ, யார் இந்த சர்வீஸை அனுபவிக்கிறாரோ, என்ஜாய் பண்றாரோ அவரு தானே வரியை கட்டிட்டு இந்த மாசமே ஐடிசி எடுத்துக்குதா ரிவர்ஸ் சார்ஜ். இதுதான் யாரு பொருளை அனுபவிக்கிறாரோ, யாரு இந்த சர்வீஸ் பலனை அனுபவிக்கிறாரோ அவரு தானே கையிலிருந்து செல்ஃப் இன்வாய்ஸும் தானே கையிலிருந்து பேமெண்ட் வவுச்சரும் போட்டு கட்டக்கூடியது தான் ரிவர்ஸ் சார்ஜ். இதுல டவுட் இருக்கா, இல்ல அடுத்த போயிடலாமா? டவுட் இருந்தா சாட்ல போடுங்க, பெருமாள் சார் கேட்பாரு. இல்ல அப்படின்னா ஓகேன்னு போடுங்க, புரிஞ்சிருச்சுன்னா அப்பதான் நான் அடுத்து போவேன். சரியா பாலு சார் சொல்லுங்க. என்ன கேக்குறார் பெருமாள்? ஃபார்வர்ட் சார்ஜ் ஸ்பீக்கர் வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ பாலு சார். எஸ் சார், எஸ் சார். சொல்லுங்க, கேக்குதா? ஃபார்வர்ட் சார்ஜ் ஓகே, நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, ரிப்பீட் பண்றேன். ஃபார்வர்ட் சார்ஜ் பாலு சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சார், நான் கேள்வி புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்றேன். ஓகே, ஃபார்வர்ட் சார்ஜ்னா என்னன்னு கோயம்புத்தூர் பாலு சார் இன்னொரு தடவை சொல்றாரு. ஃபார்வர்ட் சார்ஜ் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஆக்சுவலா பண்றீங்கல்ல சேல்ஸ், நீங்க பொருள் விற்கிறவர், நீங்க இன்வாய்ஸ்ல டாக்ஸை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கட்டுற ரெகுலர் சேல்ஸ் தான் ஃபார்வர்ட் சார்ஜ், வேற ஒன்றும் கிடையாது. ரிவர்ஸ் சார்ஜ்னா தலைகீழா, யார் இந்த பொருளை வாங்கிக்கிறாரோ, யார் இந்த சர்வீஸை பெற்றுக்கொள்கிறாரோ அவர் கையிலேருந்து கட்டுறதா ரிவர்ஸ் சார்ஜ். ரிவர்ஸ் சார்ஜுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ஃபார்வர்ட் சார்ஜ். அடுத்து இதுக்கு நீங்க ரிவர்ஸ் சார்ஜுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய நோட்டிபிகேஷன் முக்கியமா 2. இதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் நிறைய வந்திருக்கு. இந்த 2 நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தூக்கத்துல கேட்டாலும் சொல்ல தெரியணும். இது தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க ரிவர்ஸ் சார்ஜை பிராக்டிஸ் பண்ண முடியும். நீங்க சர்வீஸ் குட்ஸுக்கும் உண்டு, சர்வீஸுக்கும் உண்டு ரிவர்ஸ் சார்ஜ். செக்ஷன் 9(3)ல சில சர்வீஸை சொல்லியிருக்காங்க. நோட்டிபிகேஷன் நம்பர் 13/17 சிடி ரேட் டேட்டட் 28/6/17ல அந்த நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்பெசிஃபைடு சர்வீஸ் மட்டும்தான் ஆர்சிஎம்க்கு எலிஜிபிள். அப்படி இல்லாமல் நோட்டிபிகேஷன் 4/17 சிடிஆர் ரேட் டேட்டட் 28/6/17 சொல்லி இருக்க ஸ்பெசிஃபைடு குட்ஸுக்கு மட்டும்தான் ஆர்சிஎம். அதுக்கப்புறம் இது பேசிக், அதுக்கப்புறம் அமெண்டாய் நிறைய நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, அதை போக பார்க்கலாம். இந்த 2 நோட்டிபிகேஷன்ல இருக்க குட்ஸும் சர்வீஸுக்கும் கண்டிப்பாக ஆர்சிஎம் உண்டு. 9(3) பெருசு, பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 9(4) பார்த்துடலாம். 9(4) இப்போதைக்கு கிடையாது, சிலதுதான் உண்டு. எதுக்கு உண்டு எதுக்கு இல்லைன்னு பார்த்துடலாம். 9(4) நம்ம ஜிஎஸ்டி வந்த புதுசுல நோட்டிபிகேஷன் நம்பர் 8/14 சிடி ரேட்டட் 28/6/17 ஒன்று கொண்டு வந்தாங்க. சார் 5000 ரூபாய் பெர் டே அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்ல அன்ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸ் நீங்க ஒரு எக்ஸ்பென்ஸுக்கு செலவழிச்சாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு ஜிஎஸ்டிஆர்சிக்கு 5000 ரூபா வரை எக்ஸம்ப்டர் நீங்க ஆர்சிஎம் கட்டாம பண்ணிக்கலாம். 5001 வந்துருச்சுன்னா எண்டேருமே நம்ம இன்கம் டேக்ஸ் மாதிரி பேசிக் எக்ஸெப்ஷன் கிடையாது. இது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 12/10/17 கொண்டு வந்தாங்க நோட்டிபிகேஷன் 38/17ல 12/10/17 வரை அந்த 5000 ரூபாய். அதுக்கப்புறம் இந்த 5000 ரூபான்னு சொல்லக்கூடிய நோட்டிபிகேஷன் 8/14 38/17 கொண்டு வித்ரா பண்ணிட்டாங்க. அதாவது 9(4) எதுவுமே கிடையவே கிடையாது. இப்போதைக்கு 9(4) கிடையாது. ஆனா இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா
ஒரு சின்னது கொண்டு வந்திருக்காங்க. அதையும் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வந்து கிளாஸ் ஆஃப் பர்சன் இன்னும் நோட்டிஃபை பண்ணல. அதனால 1 2 அதாவது 12 10 17க்கு அப்புறம் 5000 ரூபாய் கிடையாது. 17 18க்கு யாரும் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா அதை செக் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா 1 2 2019 திருப்பி 9/4 கொண்டு வந்தாங்க. 9/4 உண்டு, சட்டம் செல்லும். ஆனா கொண்டு வந்தது கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டேன், யாராருக்கு உண்டுன்னு பர்சன்ஸ் யாருன்னு அறிவிக்கல. அதனால இப்ப வரை உங்களுக்கு செக்ஷன் 9/4 கிடையாது. நீங்க பயப்பட வேண்டாம், மயக்க வேண்டாம். இப்ப இந்த வந்து அடுத்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர்சிஎம்க்கு மேண்டேட்டரியா இல்லையா? உங்களுக்கு தெரியும், சர்வீஸா இருந்தா 20 லட்சம் ரூபாய் வரை நம்ம ஜிஎஸ்டி ஆர்சி எடுக்க வேண்டாம். குட்ஸா இருந்தா 40 லட்சம் வரை எடுக்க வேண்டாம். வித்தின் ஸ்டேட்டுக்குள்ள பண்ணா, அதர் ஸ்டேட்டுக்கு பண்ணா வேணும். ஆனா செக்ஷன் 24ன்னு ஒரு செக்ஷன் இருக்கு, நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன்ல கிளியரா பார்க்கலாம். அதை இப்ப டச் மட்டும் பண்றேன். அதாவது செக்ஷன் 24 கம்பல்சரியா ஜிஎஸ்டி ஆர்சி எடுக்க வேண்டியன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அதுல நீங்க ரிவர்ஸ் சார்ஜ்ல 100 ரூபாய் பே பண்ணா கூட நீங்க ஜிஎஸ்டி ஆர்சி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப செக்ஷன் 23 வந்து 23 24 ஓவர் ரைட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கு. அதை பின்னாடி பார்க்கலாம். சரி சார், இந்த ஆர்சிஎம் இன்டர் ஸ்டேட் இன்ட்ரா ஸ்டேட் ரெண்டுக்கும் பொருந்துமா? கண்டிப்பாக பொருந்தும். வித்தின் ஸ்டேட்டுக்கும் பொருந்தும், அதர் ஸ்டேட்டுக்கும் பொருந்தும். நம்ம வந்து வித்தின் ஸ்டேட் இன்ட்ரான்னு சொல்லணும், அதர் ஸ்டேட் இன்ட்ருன்னு சொல்லணும், அதான் முக்கியம். சரி சரி, இந்த ஃப்ளோர், இந்த கொஸ்டின் ஃப்ளோருக்கு மிஸ்ஸஸ் XY Limited நாட் registered in GST and incorporated in February 2020. Till March 2020, value of taxable supply made rupees 5 lakhs. அவர் வந்து XY Limited ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்றாரு February 2020ல. till March 2020ல 5 லட்சம் ரூபாய் தான் டர்ன் ஓவர் வருது. அதனால அவர் என்ன ஜிஎஸ்டி ஆர்சி எடுக்கல. ஆனா என்ன பண்ணிடுறாரு, ஒரு 5000 ரூபாய் அட்வொகேட்டுக்கு லீகல் ஒப்பீனியனுக்கு ஃபீஸ் பே பண்ணிடுறாரு. செக்கா கொடுத்துறாரு, கேஷ் கொடுத்தா கூட மறைச்சிடலாம். அப்ப இவர் த்ரெஷோல்ட் லிமிட் கீழே தான் இருக்காரு. ஜிஎஸ்டி ஆர்சி வேணுமா வேண்டாமா? சாட் பாக்ஸ்ல போடலாம், இல்ல மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லிட்டு திருப்பி சாட் பாக்ஸ்ல 3 பேர் போட்டுருக்காங்க. சார் கோபில இருந்து பழனி சார் எடுக்கணும் சார். ரைட், அடுத்து சொல்லுங்க. பெருமாள் சார் என்ன போட்டிருக்காங்க சார்? பெருமாள் சரி, பெருமாள் சார் போயிட்டுமா? 2 3 பேர் மட்டும் வராதுன்னு சொல்லிருக்காங்க, மீதி எல்லாம் வரும்னு சொல்லிருக்காங்க. ஓகே, வரும் இருந்தா கண்டிப்பா வரும் சொல்றது சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இது ஃப்ளோருக்கு தான். மெஸ்ஸஸ் டிஜிட்டல் லிமிடெட் நாட் ரிஜிஸ்டர்ட் ஜிஎஸ்டி. டிஜிட்டல் லிமிடெட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஜிஎஸ்டில ரிஜிஸ்டர் பண்ணல சார், நாட் ரிஜிஸ்டர்ட் டியூ. ஆனா மார்ச் 2020 தான் கம்பெனி இன்கார்பரேட். ஆனா அவர் பண்றது எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸம்ப்டட் சப்ளை தான் சார். ஒரு 1 கோடி பண்ணிட்டார், 10 லட்சம் போட்டிருக்கேன், 1 கோடி. அப்ப நம்மளை பொறுத்தவரை செக்ஷன் 23ல ஹோலி எக்ஸம்ப்டட் சப்ளை பண்ணா ஜிஎஸ்டி ஆர்சி எடுக்க வேண்டாம். ஆனா ஹோலி எக்ஸம்ப்டட் சப்ளை அவர் ஜிஎஸ்டி ஆர்சி எடுக்க வேண்டாம். 23ல ஃபுல்லி எக்ஸம்ப்டட் 5000 கோடி பண்ணாலும் ஜிஎஸ்டி ஆர்சி எடுக்க வேண்டாம். ஆனா அவர் என்ன பண்ண, ஒரு 2500 ரூபாய் அட்வொகேட் ஃபீஸ் கொடுத்துறாரு. அப்ப ஜிஎஸ்டி ஆர்சி எடுக்கணுமா வேண்டாமா? சார் சாட்ல போடுங்க, அந்த மைக்ல எடுக்கணும் சார். நீங்க எடுக்கணும், அது எடுக்கணும் சார், கண்டிப்பா எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். சார் சாட்ல எல்லாம் எடுக்கிறதுக்கு தான் வருது. சரி, அப்ப செக்ஷன் 23 செக்ஷன் 24 ஓவர் ரைட் பண்ணுமா? சரி, மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. However, section 24 provides for compulsory registration in case of supply, liable for payment and RCM. The question, இவர் வந்து only exempted தானே பண்றாரு. அப்போ ஒரு ஆர்சிஎம்ல பணம் கட்டா ஒரு ஐடிசி கிடைக்காத என்ன பண்ணுவாரு? ஆர்சிஎம்ல 2500 ரூபாய் கட்டுறாரு, அவர் எக்ஸம்ப்டட் சப்ளை தானே பண்றாரு. அப்ப அந்த கட்டுற 2500 ரூபாய் வேஸ்டா போயிருமே, என்ன பண்றதுக்கு? இந்த 2500 ரீஃபண்ட் வாங்க முடியுமா சார்? லேப்ஸ் தான் சார், அது ரீஃபண்ட் வாங்க முடியாது சார். சரி, அப்புறம் சார் எக்ஸம்ப்டட் சப்ளை பண்றதுனால ஐடிசி எலிஜிபிள் இல்ல சார். சரி, ஐடிசி எலிஜிபிள் இல்ல, ஓகே, ரீஃபண்ட் வாங்கலாமான்னு கேட்டேன். ஏன்னா உங்க அசெட் கேட்பாங்கல்ல, சார் 2500 ரூபாய் கட்ட சொல்றீங்க சார், எனக்கு ஐடிசி உண்டு,
ஏன் சார் இந்த 2000 ரூபாய் வேஸ்ட் பண்றீங்க? நான் 2000 எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். அவர் சார் எலிஜிபிலிட்டி ஐடிசி எலிஜிபிலிட்டி இல்லங்கறப்போ ரீஃபண்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்ல சார். சரி ஓகே. ஓகே சார் ஆர்சிஎம்க்கு ஐடிசி எலிஜிபிலிட்டி இல்லையா சார்? இல்ல ஜெனரலா ஆர்சிஎம்க்கு எல்லாமே ஐடிசி எலிஜிபிள் உண்டே. இங்க மிஸ் முத்துப்பாளையம் இந்த क्वेश्चन என்னன்னா இவர் பியூர் எக்ஸாம்டர் சப்ளை பண்றாரு. அப்போ அவருக்கு வந்து ஐடிசி செட் அப் பண்ணிக்க ஆப்பர்சூனிட்டி இல்ல. என்னோட क्वेश्चन அந்த ஐடி அந்த ஆர்சிஎம்ல பே பண்ண ரீஃபண்ட் வாங்கலாமாங்கற என்னோட क्वेश्चन. சார் வாங்க முடியாது சார். ஓகே ரைட் ஓகே ஓகே. சார் வாங்க கூடாதுங்க சார். வாங்க கூட முடியாதுங்க சார். சார் ஆர்சிஎம் இன்புட்டுக்கு தான் சார் எலிஜிபிள், ரீஃபண்டுக்கு எலிஜிபிள் கிடையாது சார். சரி ஓகே ஓகே ரைட். மைக் ஆஃப் பண்ணிங்க, நான் சொல்றேன். ஒரே ஒரு சார் செக்ஷன் 23 படி பேடி வந்து அந்த இதுல இருந்து வாங்கி விக்கிறாரு சார். ஃபுல்லி எக்ஸாம்டட், அவர் கோடி கணக்குல பண்றாரு, க்ரோர் கணக்குல. ஆனா வந்து அந்த லாரி ஃப்ரைட் கட்டறாரு, 5000 ரூபாய்க்கு மேல கட்டறாரு. அதுக்கு எப்படி சார் அது பின்னாடி வருது? சரி பின்னாடி வருது, டோன்ட் வரி. ஓகே. ஆர்சிஎம் பொறுத்தளவு நான் வியூ ஆஃப் ஆதாரம் தான் போட்டிருக்கேன். அதாவது என்ன பொறுத்து 23 24 சூப்பர் சைட் பண்ணிரும். முருகானந்தன் சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதாவது 23 24 சூப்பர் சைட் பண்ணிரும். அதனால கண்டிப்பா ஜிஎஸ்டிஆர்சி எடுக்கணும். ஆனா ரீஃபண்ட் வாங்க முடியாது. லேப்ஸ் கவர்மெண்ட் நீங்க இதை உங்க அசஸ்கிட்ட சொல்லணும். சார் ரீஃபண்ட் வாங்க முடியான்னு சொன்னா தான் இந்த 2200 ரூபாய் அவர் காஸ்ட்ல சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுவார். இல்லைன்னா அவருக்கு தெரியாது இந்த 2200 ரூபாய் வேஸ்டா போகுதா. நம்ம அசசி கண்டிப்பாக சொல்ல வேண்டும். சொன்னா தான் அவர் அடக்க விலையில சேர்த்து 1 ரூபாய் 2 ரூபாய் சேர்த்து வைப்பார். இல்லைன்னா இந்த 2200 ரூபாய் வேஸ்டா போயிருதே அவருக்கு. சரி, அடுத்த இஷ்யூ மிஸ்ஸஸ் ராஜால் மீட்டர் ஆஃப்டர் காம்போசிஷன் ஆப்ஷன். The above company approach legal advocate for legal issue whether RCM applicable or not. காம்போசிஷன் லெவலுக்கு ஆர்சிஎம்ல பே பண்ணணுமா வேண்டாமா? நான் அவருக்கு ஐடிசி கிடையாது. This question is to flow. Applicable sir. Applicable. Applicable. சரி, அவருக்கு ஐடிசி வாங்க முடியாதே. அப்ப அவர் பே பண்ணி என்ன பண்றது பணத்தை? சேம் அது லாப்ஸ் ஆயிரும் அவ்வளவுதான். லாப்ஸ் ஆயிருமா? எஸ். சரி, வேற எனிதே ட்ரை. சரி போயிடலாம். அவர் மிஸ்டர் அரவிந்தன் சொன்ன மாதிரி கரெக்ட். அந்த லீகல் ஃபீஸுக்கு லேப்ஸ் டு கவர்மெண்ட் தான், நோ ஐடிசி. பட் ஆனால் நீங்கள் உங்கள் அசஸ்கிட்ட சொல்லணும், சார் இது ரீஃபண்ட் கிடைக்காது, தயவுசெய்து கொஞ்சம் காஸ்ட்ல சேர்த்து வாங்கின்னு சொல்லிட்டு. அதை சொல்லலை அப்படின்னா பாவம் அந்த பணம் அவருக்கு நஷ்டம் தானே. நம்ம ஃபீஸ் வாங்குறோம், நம்ம அசஸ்க்கு நம்ம மஸ்ட் ஹேவ் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் டு அட்வைஸ் டு அசஸிஸ். அடுத்து அக்ரிகேட் டர்ன் ஓவர். ஆர்சிஎம்ல வர்றது அக்ரிகேட் டர்ன் ஓவர்ல சேருமா சேராதா? சார் ஏனித ட்ரை சார். ஆர்சிஎம் வந்து அக்ரிகேட் டர்ன் ஓவரில் சேருமா சேராதா? நிறைய பேர் சேராதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, சேராது சார். சார் சேராது சார். ஓகே, நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சொல்றேன். அக்ரிகேட் டர்ன் ஓவர்னா ஜிஎஸ்டி ஆக்ட்ல பாலு சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் பாலு சார். கோயம்புத்தூர் பாலு சார். ஓகே. அதாவது அக்ரிகேட் டர்ன் ஓவர் எதாவது சேரும் அப்படின்னா ஆல் அவுட்வர்ட் சப்ளை தான், இன்வர்ட் சப்ளை எதுவுமே சேராது. ஆல் அவுட்வர்ட் சப்ளைஸ் நில் ரேட்டட், எக்ஸம்டட், டாக்ஸபிள், ஜீரோ ரேட்டட், எஸ்இசட் டெவலப்பர், 100% EU, deemed supply, all export of services, other state sales, local sales எல்லாம் சேரும். இது எதாவது கூட்டக்கூடாதுன்னா நீ எது கூட்டக்கூடாதுன்னு முக்கியம் பார்க்கணும். எதாவது கூட்டக்கூடாது, நம்ம எந்த டாக்ஸையும் கூட்டக்கூடாது. எந்த டாக்ஸ்? சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி கூட்டக்கூடாது. கரெக்டா? அதுக்கப்புறம் ஆர்சிஎம்ஐயும் கூட்டக்கூடாது. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, இது பேசிக். சார் இதுல டவுட் இருந்ததுன்னா ரெண்ட் வந்து ஆர்சிஎம்ல வருமான்னு கேக்குறாங்க. இல்ல அதெல்லாம் பின்னாடி நம்ம அக்ரிகேட் டர்ன் ஓவர் மட்டும் பார்க்கட்டும் பெருமாள் சார். அந்த ரெண்ட் எல்லாம் பின்னாடி வருது, நான் எல்லாமே சொல்றேன் பெருமாள் சார். சார் எக்ஸ்க்ளூடிங்ல வெறும் டாக்ஸஸ் அண்ட் ஆர்சிஎம் தவிர வேற ஏதாவது இருக்கா? எஸ், அது ஆமா, அது மட்டும் தான். நீங்க அப்படி வச்சுக்கோங்க, ஏதாவது கூட்டணும்னு வச்சுக்க வேண்டாம். ஆல் அவுட்வர்ட் சப்ளைஸ் மிஸ் முத்துப்பணியப்பன், ஆல் அவுட்வர்ட் சப்ளைஸ் irrespective ஆஃப் வித்தின் ஸ்டேட் ஆர் அதர் ஸ்டேட் எக்ஸ்போர்ட்ங்கிறது பத்தி இல்ல. இன்வர்ட் சப்ளை சரியா பேர் தெரியாம கூட்டிடுறாங்க, வராது. ஆல் அவுட்வர்ட் சப்ளைஸ் எக்ஸ்க்ளூடிங் ஆர்சிஎம் அண்ட் எக்ஸ்க்ளூடிங் டாக்ஸஸ். ஓகே, செஸ் வருமா சார்? செஸ் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் டாக்ஸ் தானே, அது அக்ரிகேட் டர்ன் ஓவர்ல வராது. செஸ், சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி. சார் அதை ஒரு தடவை இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணி சொல்லிருக்காங்க.
அக்ரிகேட் டர்ன் ஓவர் அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டியோட டேர்ன் ஓவர் என்னன்னு கணக்கு பண்றது அக்ரிகேட் டேர்ன் ஓவர். டேர்ன் ஓவர்ல நிறைய இருக்கு. அக்ரிகேட் டேர்ன் ஓவர்னு இருக்கு, அப்புறம் அட்ஜஸ்டட் டோட்டல் டேர்ன் ஓவர்னு இருக்கு, டோட்டல் டேர்ன் ஓவர் இருக்கு, டாக்ஸபிள் டேர்ன் ஓவர் இருக்கு, டேர்ன் ஓவர் இன் ஸ்டேட் இருக்கு. அது நம்ம ஒவ்வொன்றா வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டட் டேர்ன் ஓவர் ரீஃபண்ட் வரையில பார்ப்போம். ஒவ்வொன்றா வரையில அங்கங்கே டேர்ன் ஓவர் டெஃபினிஷன் பார்க்கலாம். இங்க பொறுத்தவரை நம்ம பார்க்க வேண்டிய அக்ரிகேட் டேர்ன் ஓவர் மட்டும் தான். அக்ரிகேட் டேர்ன் ஓவர்னா நம்ம ஒரு ஜிஎஸ்டி ஆர்சியில நம்ம விற்கக்கூடிய எல்லா குட்ஸ், எல்லா சர்வீஸ், எல்லாத்தையும் குடிக்கணும். எதை கூட்டக்கூடாது? இன்வர்ட் சப்ளைஸ் எதுவும் வராது, பர்ச்சேஸ் வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செஸ் வராது, சிடிஎஸ்டி வராது, நம்ம சேல் பில்ல கலெக்ட் பண்ணக்கூடிய சிடிஎஸ்டி வராது, ஹெச்ஜிஎஸ்டி வராது, யூடிஜிஎஸ்டி வராது, ஐஜிஎஸ்டி வராது, செஸ் வராது, ஆர்சிஎம்ல போடுற பேசிக்கும் வராது, ஆர்சிஎம்ல போடுற டாக்ஸும் வராது. ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போயிடலாம். அப்ளிகபிலிட்டி, யாருக்கு ஆர்சிஎம் அப்ளிகபிலிட்டி? ஆர்சிஎம் இது இருந்தா தான் அப்ளிகபிலிட்டி. ரிஜிஸ்டர் அணி எனி ஆக்ட், ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருந்தாலும் வந்துடும், இல்ல ஜிஎஸ்டி ஆக்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருந்தாலும் வந்துடும், இல்ல ஒரு சொசைட்டி ஆக்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்காரு, இல்ல ஆக்ட் வரையில கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கு, சொசைட்டிஸ் ஆக்ட் இருக்கு, இல்ல பார்ட்னர்ஷிப் ஆக்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கலாம், இல்ல பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் போட்டு சர்வீஸ் ஆக்ட் காலத்துல தான் பார்ட்னர்ஷிப் ரிஜிஸ்டர்னு ஒரு வார்த்தை இருந்தது. இங்க பார்ட்னர்ஷிப்னு தான் இருக்கு, ரிஜிஸ்டர்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டான். ஸோ ஃபார்ம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏஓபி, சிடிவினா கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன், என்ஆர்ஐ யாராக இருந்தாலும் வந்துவிடும். இதுல பேமெண்ட் வவுச்சர் நிறைய இடத்துல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்க பார்க்க வேண்டிய செக்ஷன் 31 சப்செக்ஷன் 3 கிளாஸ் ஜி. நான் அந்த டாக்குமெண்டேஷன் வரையில விவரமா எடுப்பேன், இருந்தாலும் இப்ப தெரியணும். இது தெரியாம நம்ம ஆர்சிஎம்க்கு போக கூடாது. செக்ஷன் 31 கிளாஸ் 3, சாரி, செக்ஷன் 31 சப்செக்ஷன் 3 கிளாஸ் ஜி. அதுல என்ன அப்படின்னா, நம்ம வந்து பேமெண்ட் வவுச்சர், நம்ம வந்து ஜெனரலா கம்பெனில வந்து ஒரு பணம் வாங்கி வவுச்சர் போடுவோம், அது அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் பேமெண்ட். இங்க ஜிஎஸ்டி ஆக்ட்ல என்ன சொல்றாங்க, நீங்க ஆர்சிஎம்க்கு எதுக்கு பே பண்றீங்களோ அதுக்கெல்லாம் நம்ம ஜிஎஸ்டி ஆக்ட்ல இந்த செக்ஷன் 31 சப்செக்ஷன் 3 கிளாஸ் ஜில சொன்னபடி தனியாக பேமெண்ட் வவுச்சர் மெயின்டைன் பண்ண வேணுங்கிறாங்க. இது ஒன்லி ஆர்சிஎம் பர்பஸ்க்கு மட்டும். இந்த இது இருந்தா தான் ப்ரூஃப் ஆஃப் மானிட்டரி டிரான்சாக்ஷன் தெரியும் நமக்கு. நாளைக்கு ஜிஎஸ்டி ஆடிட் வரும்போது ஆர்சிஎம்க்கு செக் பண்றதுக்கு பேமெண்ட் வவுச்சரை கண்டிப்பா கேட்பாங்க. இது மேண்டேட்டரி டாக்குமெண்ட். ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னு பாத்தீங்கன்னா பின்ன செகண்ட் பேஜ்ல இருக்கும். அதாவது இன்வாய்ஸ் நம்பர்ஸ் ஃப்ரம் டு கேன்சல் இன்வாய்ஸ் இருக்கும். அப்ப நம்ம அந்தந்த மாசம் நம்ம போட்ட டோட்டல் இன்வாய்ஸ் மைனஸ் கேன்சல் இன்வாய்ஸ் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ண வேண்டும். அதை மேண்டேட்டரி காலம் ரீடிங்ல போட்டுக்கும். 2 பேரும் எக்ஸாம்ல சாய்ஸ்ல வர்ற மாதிரி விடுறீங்க, அது விடக்கூடாது. பின்னாடி நம்ம ஆடிட்டுக்கு வரக்கூட அதிகாரியோ இல்ல நம்ம ப்ராப்பர் ஆபீசரோ ப்ரொசீஜர் லேப்ஸ் என்று நோட்டீஸ் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம இதையெல்லாம் கண்டிப்பா பண்ணலாம், பண்ண முடியாது கிடையாது, சரியா? அதே மாதிரி பேமெண்ட் வச்சு குறும் காலம் இருக்கு, அதுல கண்டிப்பா கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெபிட் நோட் கிரெடிட் நோட்டுக்கு ஒரு காலம் இருக்குது. செல்ஃப் இன்வாய்ஸ்க்கு மட்டும் தான் காலம் இல்லை. டெபிட் நோட்டு காலம் இருக்கு, கிரெடிட் நோட்டுக்கு காலம் இருக்கு. ஃப்ரம் டு போட்டு கேன்சல் போடணும். ஏன் கேன்சல் ஏன் சார் கேட்கிறேன்? அதுல நீங்க யாராச்சும் ட்ரை பண்ணலாமே. ஏன் கேன்சல் இன்வாய்ஸ நம்ம ஜிஎஸ்டிஆர் 1ல போர்ட்டல்ல ரிப்போர்ட் பண்ண சொல்றேன்? அந்த இன்வாய்ஸை வந்து ரீயூஸ் பண்ணிட கூடாது சார். இது ஒரு இது வச்சுக்கலாம், பட் இது உங்களுடைய திங்கிங். ஓகே, சம்பாட் ஐ கன்வின்ஸ், பட் 100% ஐ அம் நாட் கன்வின்ஸ். சாரி ஃபார் யுவர் ஆன்சர். ஓகே, சீரியல் நம்பர் மெயின்டெய்ன் பண்றதுக்காக சார். சீரியல் நம்பர் சார். ஓகே, வேற எனி அதர் ட்ரை? நேச்சர் ஆஃப் கேன்சலேஷன் சார். சுப்ரமணியன் சார், நேச்சர் ஆஃப் கேன்சலேஷன். ஓகே, சம்பாட் ஓகே, பட் 100% ஸ்டாப் சார். டூப்ளிகேட் இன்வாய்ஸ் சார். ஓகே ஓகே, எஸ்கேப் டர்ன்ஓவர் சர்ச் பண்றதுக்கு. எக்ஸலென்ட், எஸ்கேப் டர்ன்ஓவர் சர்ச். ஓகே, வேற எனி அதர் ட்ரை? கண்டினியூஷன் நம்பர். ஓகே ஓகே, டூப்ளிகேஷன் ஆஃப் இன்வாய்ஸ். எஸ் டூப்ளிகேஷன். எக்ஸலென்ட், டூப்ளிகேஷன் அண்ட் எஸ்கேப்டு டர்ன்ஓவர். வேற எனி அதர் ட்ரை? அதுக்கு தான் ஃப்ளோருக்கு வர்றது புதுசா உங்களுக்கு மனசுல தோணும். வேற எனி அதர் ட்ரை? சரி, நான் ஆன்சர் பண்றேன். ஏன் கேட்டிருக்காங்கன்னா, பழைய சென்ட்ரலைசேஷன் ஆக்ட் காலத்துல என்னன்னா, கேன்சல் இன்வாய்ஸ் இருந்தா நம்ம கன்சர்ன் சூப்பரண்ட் இன்ஸ்பெக்டர் போய் கவுண்டர் சைன் வாங்கணும்.
இப்போ அது கிடையாது. அதுக்காக தான் அதை வச்சிருக்காங்க. ஏன்னா ரெண்டாவது என்ன அப்படின்னா, பட் இதுல டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காங்க, இருந்தாலும் உடச்சு சொல்றேன், தப்பு இல்லை. இதுல ஏன் அப்படி கேட்கறாங்க அப்படின்னா, டூப்ளிகேஷன் நடந்துரும், எஸ்கேப் டர்ன் ஓவர் நடந்துரும். இன்னொன்று என்னன்னா, கேன்சல்னா என்ன சார் ஜெனரல் மீனிங்? உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் சொல்லலாம், லீகல் வேண்டாம். வாட் டு பை கேன்சல்? அந்த இன்வாய்ஸ் நம்பருக்கு எதுவும் சேல்ஸ் கிடையாது. சாரி சார், இல்ல கார்த்திகேயன் சார், நான் எதிர்பார்க்கிறேன் சார். பிரேக் ஆஃப் அக்ரிமெண்ட். எஸ் பிரேக் ஆஃப் அக்ரிமெண்ட். ஏனியல ட்ரை. சோ அந்த இன்வாய்ஸ் நாட் வேலிட் சார் இனிமேல். ஓகே ரைட், சரி. நான் இப்ப கேன்சல் இன்வாய்ஸ்னா என்ன, எப்ப கேன்சல் பண்ணலாம் ஒரு இன்வாய்ஸ், அதுக்கு சொல்லுங்க எனக்கு ரீசன். எனி மிஸ்டேக். கரெக்ட், எனி மிஸ்டேக். அப்புறம் ராங் டேட்டா என்ட்ரி சார். ராங் டேட்டா என்ட்ரி, எனி கிளரிக்கல் மிஸ்டேக், டோட்டல் மிஸ்டேக், எது வேணாலும். பட் ஏன் அதை கேட்கறாங்கன்னா, நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இன்வாய்ஸை போடுவாங்க, வழியில செக் ஆகலைன்னா அந்த இன்வாய்ஸை திருப்பி என்ன பண்ணிடுவாங்க, ரீயூஸ் பண்ணிடுவாங்க. பிரைஸ் வேரியேஷன் வருமா சார்? பிரைஸ் வேரியேஷன். பிரைஸ் வேரியேஷன் இருந்தா பாலு சார் இன்வாய்ஸை கேன்சல் பண்ணக்கூடாது, டெபிட் அண்ட் கிரெடிட் நோட் தான் போடணும். பிரைஸ் வேரியேஷனுக்கு டெபிட் ஆர் கிரெடிட் நோட் தான் பாலு சார் போடணும். கேன்சல் ஏன் அதை வந்து இப்போ கேன்சல் இன்வாய்ஸை கேட்குறாங்க நம்ம ஜிஎஸ்டியில் அப்படின்னா, இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு பொருளை போட்டு அனுப்புவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, பர்பஸாகவே இமெயில் வராத மாதிரி 40,000 ரூபாய் போட்டு அனுப்புவாங்க. பாலு சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. 40,000 ரூபாய் போட்டு அனுப்பிட்டு, கோயம்புத்தூர் பாலு சார் அனுப்புவாங்க. அனுப்பிட்டு அந்த வழியில செக் ஆயிருக்காது, உடனே என்ன பண்ணிடுவாங்க, திருப்பி அந்த இன்வாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க கேன்சல் பண்ணிட்டு. அதுக்காக தான் கேன்சல்னா நம்ம மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், நம்ம இடத்த விட்டு பொருள் போகும் முன்னாலேயே கேன்சல் பண்ணிருக்கணும். நம்ம அங்க போயிட்டு வழியில செக் ஆகலைன்னு சொல்லிட்டு அந்த இன்வாய்ஸை கொண்டாந்து கேன்சல் பண்ணக்கூடாது. கேன்சல்னா என்ன, நம்ம பொருள் நம்ம பில் போடுறோம், போடும்போது ஒரு கிரிட்டிக்கல் மிஸ்டேக் வந்துடுது, இல்ல ஒரு டேட்டா என்ட்ரி தப்பா போட்டுரும், இல்ல வந்து ஒரு டோட்டல் மிஸ்டேக் வந்துருது. ஆனா என்னைய பொறுத்தவரை நீங்க வந்து 1ஆம் நம்பர் இன்வாய்ஸை கேன்சல் பண்ணா 2ஆம் நம்பர் இன்வாய்ஸ் அந்த பார்ட்டிக்கு போடணும், அப்பதான் 1ஆம் நம்பர் ஜெனுவன் கேன்சல். நீங்க 2ஆம் நம்பர் அந்த பார்ட்டிக்கு போலன்னா 1ஆம் நம்பர் பர்பஸா நீங்க கேன்சல் பண்ணிருக்குன்னு அர்த்தம். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா சார்? 1ஆம் நம்பர் இன்வாய்ஸ் ஒரு பார்ட்டிக்கு போடுறீங்க, நீங்க அந்த 1ஆம் நம்பர் இன்வாய்ஸை கேன்சல் பண்ணிடுறீங்க, பண்ணா ஒரு டோட்டல் மிஸ்டேக்னு 1ஆம் நம்பரை கேன்சல் பண்றீங்க. அப்ப 2ஆம் நம்பர் இன்வாய்ஸ் அந்த 1ஆம் நம்பர் கேன்சல் பண்ண பார்ட்டிக்கே போட்டா தானே அது 1ஆம் நம்பர் ஆக்சுவல் கேன்சல். நீங்க 2ஆம் நம்பர் இந்த 1ஆம் நம்பர் கேன்சல் பண்ண இந்த பார்ட்டிக்கு 2ஆம் நம்பர் இன்வாய்ஸை போடலைன்னா அது ஜெனுவன் கேன்சலே இல்ல. பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது, 2 பில் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பில்லுல இன்வாய்ஸ் பண்ணிருக்கேன்னு பார்ட்டி அதுக்கப்புறம் சொல்றாரு அந்த 1ஆவது இன்வாய்ஸ். இல்ல சார் ரவி சார், இல்ல நான் சொல்ற பாயிண்ட் நீ புரிஞ்சுக்கல. அதாவது கேன்சல் எப்பன்னா, நீங்க வந்து 1ஆம் நம்பர் இன்வாய்ஸ் போடுறீங்க ரவி சார், போடும்போது டோட்டல் மிஸ்டேக், அப்ப நீங்களே ரெகக்னைஸ் பண்ணிடுறீங்க, நீங்களே பண்ணா தான் அது கேன்சல். அப்ப 1ஆம் நம்பர் இன்வாய்ஸை நீ கேன்சல் பண்றீங்க, ஒரிஜினல் ஃபார் ரிசிபியன்ட், டூப்ளிகேட் ஃபார் டிரான்ஸ்போர்ட், ட்ரிபிள் அசசி 3 காப்பி சேர்த்து பின் பண்றீங்க, பின் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிடுறீங்க. அப்ப நீங்க 2ஆம் நம்பர் இன்வாய்ஸ் 1ஆம் நம்பர் கேன்சல் பண்ண அதே பார்ட்டிக்கு போட்டா அது ஆக்சுவல் கேன்சல் ரவி சார். அது இல்லாம நீங்க போடவே இல்லைன்னா அது ஜெனுவன் கேன்சல் இல்லை. அது என்ன, வழியில செக் ஆகல அந்த பில்லு, கொண்டாந்து டாக்ஸ் எவேட் பண்றதுக்காக பர்பஸா கேன்சல் பண்ணீங்கன்னு நான் சொல்லுவேன். ஆம் ரைட் ஆர் ராங்? பார்ட்டி பேரே வேற மாத்தி போட்டுருந்தா அது நீங்க சொல்றது. பார்ட்டி பேர் மாத்தி போனீங்க, அப்ப 1ஆம் நம்பர் இன்வாய்ஸ் கேன்சல் பண்ணிட்டு 2ஆம் நம்பர் அதே பார்ட்டி போடுங்க, அப்ப தான் ஜெனுவன் கேன்சல். இல்ல சார், முதல் பார்ட்டி தப்பா போட்டுட்டோம், 2ஆவது பார்ட்டி வேற பார்ட்டி தான் போடணும் இல்ல அப்படி. அப்போ நீங்க அத நாளைக்கு ஆடிட் வர ஆபீசர் நான் சொல்ற மாதிரி தான் பாப்பாரு. நீங்க அப்ப வந்து ஜெனுவனா அந்த அது பார்ட்டி மிஸ்டேக்ங்கறத ப்ரூவ் பண்ணனும். சார் மல்டிபிள் கவுண்டர் இருக்கும்போது எப்படி சார் அது பாசிபிலிட்டி? என்ன எப்படி மல்டிபிள் கவுண்டர்னா எனக்கு மீனிங் புரியல. எக்ஸாம்பிள் 4 கவுண்டர் இருக்கு, 4 பில்லிங் செக்ஷன் இருக்கு, அது எப்படி பாசிபிள் ஆகும்? இல்ல இப்ப 4ன்னா நீங்க கவுண்டர் சேல் கேக்குறீங்க, இன்வாய்ஸ் பத்தி பேசுறேன். கவுண்டர் சேல் அப்படினா இப்ப 4ன்னா இப்ப நீங்க சென்னை சில்க்ஸ் எடுத்துக்கிறீங்க, அவங்க பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல ரெடிமேட் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஷூட்டிங்ஸ் ஷர்ட்டிங்ஸ் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு G1 ன்னு வச்சிருப்பான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு F1 ன்னு வச்சிருப்பான், செகண்ட் ஃப்ளோருக்கு S2 ன்னு வச்சிருப்பான். அப்படி தான் மெயின்டைன் பண்ணுவான் சீரியல் வைஸ். அப்படி இல்ல, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 4-5 பேருக்கு இன்வாய்ஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே டைம்ல. இப்போ அப்போ வந்து ஒரு 3 பார்ட்டிக்கு சப்ளை ஆச்சு, ஒரு பார்ட்டிக்கு சப்ளை பண்ண முடியல, அன்னைக்கு டெலிவரி பண்ண முடியல, அப்போ வந்து அவர் கேன்சல் பண்ணலாம் இல்லைங்களா? அப்போ அதே பார்ட்டிக்கு மறுபடியும் இன்வாய்ஸ் வராது இல்லைங்களா? இல்ல சார், இல்ல செல்வராஜ் சார், கேன்சல் அப்படின்னா நீங்க ஜெனுவன் கேன்சலா இருக்கணும். நீங்க இப்படி பண்ணீங்கன்னா
குட்ஸ் அனுப்பிட்டீங்க வித்தவுட்ல, அதை வந்து நீங்க எஸ்கேப் டேட்டான ஒரு அதனால தான் கேன்சல். நான் சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆடிட்ல நிறைய அடிபட்டிருக்கேன். நம்ம சேல்ஸ் டாக்ஸ் இதை பார்க்க மாட்டாங்க. சென்ட்ரல் எக்ஸைஸ்ல வந்து பயங்கர கிளியரா பார்ப்பாங்க கேன்சலை. சார் இன்னொரு இதுல 2 பேர் 2 சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னா, இப்போ மெட்டீரியல் எல்லாம் போட்டு பில் போட்ட பிறகு ஆர்டரை கேன்சல் பண்ணா என்ன பண்றது, அப்புறம் வந்து ரிட்டர்ன் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்கலாம். இல்ல அதுக்கு நான் வரேன். சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நமக்கு டாக்குமெண்டேஷன் பார்க்கலாம். இப்ப கேன்சல் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் பெருமாள் சார். சார் ஒரு சின்ன டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். இப்போ நம்ம மெட்டீரியல் எடுத்து நம்ம கூட்ஸ் எடுத்துட்டு நம்ம வெஹிக்கிள்ல கொண்டு போறோங்க சார். சப்போஸ் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சார். அப்புறம் 2 நாள் கழிச்சு தான் நம்ம கிளம்புறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம அடுத்த பில் நம்ம என்ட்ரி பண்ண முடியாது இல்லைங்க சார்? இல்ல, நீங்க வண்டி பிரேக் டவுன் இன்வாய்ஸ் ஏன் கேன்சல் பண்றீங்க? வண்டி பிரேக் டவுன் தான் ஈபே பில்ல வந்து பிரேக் டவுனுக்கு ஆப்ஷன் இருக்கு. நீங்க போட்டுட்டு வேற வண்டி மாத்திக்கலாமே. அப்ப இன்வாய்ஸ் வந்து நம்ம கேன்சல் பண்ண வேண்டியது கிடையாது இல்லைங்க? பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. ஓகே. அதாவது எப்ப இன்வாய்ஸ் கேன்சல்னா பிஃபோர் தி மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், உங்க இடத்தை விட்டு பொருள் கிளம்பும் முன்னால நீங்களே பண்ணிட்டு. சரி, இப்போ நான் வந்து இல்லீகல் ஆன்சர் பண்றேன். இப்போ என்ன பண்றீங்க? நாங்க என்ன பண்ணுவோம்னா சென்ட்ரல் எக்ஸைஸ்ல அதையும் ஓப்பனா உடச்சே போறதுல சொல்றேன், தப்பு இல்லை. அதிகாரிகள் இருக்கீங்க, தப்பா நினைச்சுக்காங்க. இது மிஸ்டர் சி சதீஷ் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆன்சர் பண்றேன். நாங்க சென்ட்ரல் எக்ஸைஸ்ல என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஆடிட் பிடிக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, அவங்க வந்து கிளைண்ட் வந்து பில் போட்டு அனுப்புவாரு வழியில செக் பண்றதுக்கு. அங்க வந்து வித்தவுட்ல சேல் ஆயிரும் வழியில. அப்ப என்ன பண்ணுவோம்னா, நாங்க அந்த இன்வாய்ஸ்ல இங்க கொட்டி விட்டுருவோம். இங்க கொட்டினால அந்த இன்வாய்ஸ் யூஸ் பண்ண முடியலன்றோம். அந்த என்டையர் புல்புக்கே இங்க கொட்டி விட்டுருவோம். இங்க குழந்தை தட்டி விட்டுச்சு, அதெல்லாம் இன்வாய்ஸ் யூஸ் பண்ண முடியல. இதெல்லாம் வந்து அதர் தான் ஆக்ட். சரியா? ஓகே, கேன்சல் முடிஞ்சு அடுத்து போயிடலாமா? ரொம்ப நேரம் போயிடுச்சு கேன்சல் இல்லையே. பெருமாள் சார், வேற கேன்சல் டவுட் இருக்கா? போயிடும் அடுத்து. இல்ல போயிருங்க சார். கார்த்திகேயன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ்க்கு எப்படி சார் பண்றது? சர்வீஸ் ஜஸ்ட் பில் போட சொல்றாங்க, அப்புறம் வேணான்றாங்க. குட்ஸ் ஆர் ரைட், ஓகே. சர்வீஸ் நிறைய வருது சார். அது போல இல்ல ரைட் சார் கார்த்திகேயன் சார். சர்வீஸ்க்கு வந்து வித்தின் 30 days இருக்கு இன்வாய்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு. குட்ஸும் தான் போகையிலேயே நமக்கு இன்வாய்ஸும் ஈவே பில்லும் போயிடணும். சர்வீஸுக்கு 30 days டைம் இருக்கு. அதனால இன்வாய்ஸ் வரையில டைம் ஆஃப் சப்ளை வரையில உங்களுக்கு சொல்றேன் சார். பேமெண்ட் வவுச்சர் கண்டிப்பாக போட வேண்டும். அது கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்க அதுக்கு GSTR 1ல காலத்துல ரிப்போர்ட் பண்ண வேண்டும். பேமெண்ட் வவுச்சர் டீடைல் had to be reported in GSTR 1, mentioned in GSTR 1 return, red mark mandatory ல இருக்கும் காலம். practically nobody mentioned. இது ப்ரொசீஜர் லேப்ஸ். டியூரிங் ஆடிட்ல கண்டிப்பா நோட்டீஸ் கொடுப்பாங்க. ப்ரொசீஜர் லேப்ஸ் மினிமம் பெனால்டி கட்டுறதுக்கு மென்டலி பிசிக்கலி எல்லாம் ரெடி ஆகிக்குங்க. ரைட். ஓகே பெருமாள் சார், இப்ப நீலகண்டன் சார் பணம் கட்டிட்டாராம், உள்ள வராராம், அலோவ் பண்ண சொல்லி மெசேஜ் போட்டிருக்காரு. 2500 கட்டிட்டாராம், உள்ள வராராம், அவர் அலோவ் பண்ணுங்க. சரி, அடுத்தது உங்களை பொறுத்தளவு நீ அவரை கூப்பிட்டு பேசிருங்க. என்ன கூப்பிட்டுட்டே இருக்காரு பெருமாள் சார். இல்ல மெசேஜ் போட்டுருங்க அவருக்கு, நீங்க அலோவ் பண்றேன் வாங்கன்னு போட்டுருங்க பெருமாள் சார் அவர். ஓகே, அடுத்து ஆர்சி சார், செல்ஃப் இன்வாய்ஸ் போட வேண்டுமா? கண்டிப்பாக செல்ஃப் இன்வாய்ஸ் எதுக்கு சார் போடுறோம்? யாராச்சும் சொல்லலாமே. செல்ஃப் இன்வாய்ஸ் போடுறோமே, எதுக்கு போடுறோம்? செல்ஃப் இன்வாய்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் தி அன்ரெஜிஸ்டர்ட் டீலரா இருக்குறப்ப செல்ஃப் இன்வாய்ஸ் வரும். அப்ப நம்ம பண்ற ஜிடிஏக்கு எல்லாம் செல்ஃப் இன்வாய்ஸே போட வேண்டாமா? ஜிடிஏ வந்து அவங்க கன்சைன்மென்ட் நோட் கொடுத்துருவாங்க சார். அத வச்சு எப்படி ஐடிசி எடுப்பீங்க? நம்ம அதுக்கு பேமெண்ட் கொடுக்குறோம். சரி சரி, ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே, செல்ஃப் இன்வாய்ஸ் மேண்டேட்டரி. செல்ஃப் இன்வாய்ஸ் சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. செல்ஃப் இன்வாய்ஸ் எதுக்கு மேண்டேட்டரி அப்படின்னா, நம்ம வந்து நம்ம ஐடிசி எடுக்கிறதுக்கு ரெக்கார்டிக்கல் டாக்குமெண்ட் வேணும். நீங்க அன்ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸ் தான் முடிஞ்சிருச்சு, அதை விட்டுருங்க. அது 17-18 முடிஞ்சிருச்சு. இப்போ உள்ளதான கணக்கு. இப்போ நீங்க வந்து ஜிடிஏக்கு பே பண்றீங்க. பே பண்ண எல்லார் காப்பி வந்து பொருள் வந்ததுக்கு தான். நம்ம ஐடிசி எடுக்கிறதுக்கு நம்மளா ஒரு செல்ஃப் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணணும். நம்ம பர்ச்சேஸா இருந்தா ஐடிசி எடுக்கிறதுக்கு பர்ச்சேஸ் பில் இருக்கு. இதை பொறுத்தளவு உங்களுக்கு ஆர்சிஎம்ல பே பண்றதுக்கு செல்ஃப் இன்வாய்ஸ் இல்லாம ஐடிசி கிடையாது உங்களுக்கு. மேண்டேட்டரி யூ ஹேவ் டு கிரியேட் அ செல்ஃப் இன்வாய்ஸ். ஆனா செல்ஃப் இன்வாய்ஸை ஜிஎஸ்டிஆர் 1லயோ 3Bலயோ இங்க ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, காலம் கிடையாது. சில பேர் தெரியாம எக்ஸாம்டர்ல கொண்டே போட்டுடுறாங்க, டாக்ஸபிள்ல போட்டுடுறாங்க,
அது 3B GSTR உள்ள சும்மா இன்வாய்ஸ் காலத்துல போய் செல்ஃப் இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்து வச்சிடறாங்க. அதெல்லாம் போடக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செல்ஃப் இன்வாய்ஸுக்கு செப்பரேட் இன்வாய்ஸ் நம்பர் மெயின்டைன் பண்ணணும். சில பேர் நம்ம ரெகுலர் ஜிஎஸ்டிக்கு நம்ம இன்வாய்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம்ல, சேலுக்கு குட்ஸு சர்வீஸுக்கு, அதையும் செல்ஃப் இன்வாய்ஸை மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. இதை நான் 2-3 இடத்துல பார்த்தேன். தயவு செஞ்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. ரிவர்ஸ் சார்ஜுக்கு R1 R2 R3 தனியா வச்சுக்கோங்க, ரெகுலருக்கு ரெகுலரா வச்சுக்கோங்க. அப்படிதான் நாங்களாம் எங்க ஆஃபீஸில் மெயின்டைன் பண்றோம். இல்லை டவுட் இருந்தால் ப்ராக்டிக்கலாக கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். டவுட் இருந்தால் அந்தந்த ஸ்லைடுக்கு பெருமாள் சாருக்கு நீங்க இதில் போட்டுருங்க சார்ட்ல, அவர் என்கிட்ட கேட்பாரு. சார் ஜஸ்டின் பண்ணாரு. சொல்லுங்க நாகரு. ஜஸ்டின் சார் இப்போ வந்து அந்த சேம் மந்த்தில் ரெண்டு ஐட்டத்துக்கு ஆர்சிஎம் எடுக்கிறோம். இப்போ ரெண்டு ப்ளஸ் ஜிடிஏ. சரி, தனித்தனி செல்ஃப் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுமா? ரைட்டு ரைட்டு. உங்களை பொறுத்தளவு நீங்க தனித்தனி செல்ஃப் இன்வாய்ஸ் போடுறது நல்லது. அப்படி இல்லைனாலும் மந்த்லி ஒரே செல்ஃப் இன்வாய்ஸ் அந்த மந்த் ஃபுல்லா கூட்டியும் போட்டுக்கலாம். ஓகே. அதே மாதிரி சர்வீஸ்க்கு எப்படி சார் பண்றது? என்ன சர்வீஸ் கேக்குறீங்க நீங்க? செக்யூரிட்டி சர்வீஸ். செக்யூரிட்டி சர்வீஸுக்கு நீங்க வந்து மந்த்லி தானே அவருக்கு பேமெண்ட் கொடுப்பீங்க. ஆமா சார். அப்போ மந்த்லி ஒரே பில் போதுங்களா? ஓகே 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 சார். மைக் ஆன் பண்ணிக்க மிஸ்டர் கண்ணன், சேலம் கண்ணன். சார் டிஃபரன்ஸ் பார்ட்டிக்கு செல்ஃப் இன்வாய்ஸ் ஒரே இன்வாய்ஸ் பண்ணலாங்களா சார்? அப்படி பண்ணக்கூடாது. ஒவ்வொரு பார்ட்டிக்கும் தனித்தனி செல்ஃப் இன்வாய்ஸ் தான் போட வேண்டும். ஓகே சார். ஆர்சிஎம்க்கு அதே மந்த் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? சொல்லுங்க. இப்போ செல்ஃப் இன்வாய்ஸ் போட போகும்போது இப்போ சைட்டுக்கு வந்து நான் செல்ஃப் இன்வாய்ஸ் போடுறேன், அப்போ வந்து லாரி டிரைவர்ட்டே ஒன்னட்டே சைன் வாங்கணுமா சார்? அதெல்லாம் தேவையில்லை. செல்ஃப் இன்வாய்ஸ் தாங்களே ரெடி பண்ணிக்கிற இன்வாய்ஸ், உங்களுடைய கம்பெனி ஓனர் மட்டும் அதில் கையெழுத்து போட வேண்டும். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் அதே மந்த். சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். நான் இதுக்கு மேல எப்படி பேசுறது? நீங்க உங்க வால்யூமை கூட்டிக்கோங்க. நான் மைக்க நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா வாய்க்கு நேரம் பிடிச்சி தான் பேசுறேன். ஓகே. உங்க இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், அதனால வரும். சரியா? அப்ப நான் வீடியோ ஆஃப் பண்ணிடுவா பெருமாள். நீங்க வச்சுக்கோங்க. அவர் யார் சொன்னாரோ அவருடைய நெட் இதா இருக்கும். நீங்க கரெக்ட்டா இருக்கு, உங்களுடைய நெட் கரெக்ட்டா இருக்கு. அவர் வேணா நெட் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவருக்கு பேண்ட்வித் லோவா இருக்கு. ஓகே. அவருக்கு பேண்ட்வித் லோவா இருந்தா அவர் ஆஃப் பண்ணிக்க சொல்லுங்க. ஓகே. ஆர்சிஎம் பொறுத்தவரை அதே மந்த் ஐடிசி எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? என்னை பொறுத்தவரை 100% எடுத்துக்கொள்ளலாம். கமிஷனல் கிளாரிபிகேஷன் இருக்கு. எனக்கு அவங்க வரி ஆலோசனை சங்கத்துடைய செக்ரட்டரி மிஸ்டர் யாரு ஜெயக்குமார் அண்ட் மிஸ்டர் விஷ்ணு சங்கர் கிட்டத்தட்ட கான்கால் போட்டு 1 hour ஆர்கியூ பண்ணாங்க, பேசினாங்க. கடைசியா கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. 100% அதே மாசமே எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்க கூடாது ரிஜெக்ட் பண்ணா நோட்டீஸ் வந்தா சொல்லுங்க. அதை வந்து 1-2 பேர் தெரியாம ராங்கா இன்டர்பிரட் பண்றாங்க. அது வந்து சர்வீஸ் டாக்ஸை வச்சு நம்ம ஜிஎஸ்டில கம்பேர் பண்றாங்க. சர்வீஸ் டாக்ஸ்ல ரூல்ல இருந்தது அடுத்த மாசம் தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு, இங்க ஜிஎஸ்டில ரூல்லையோ செக்ஷன்லையோ ஸ்பெசிபிக்கா அடுத்த மாசம் எடுத்துக்கன்னு சொல்லல. ஸ்பெசிபிக்கா சொல்லாத போது அதே மாசமே எடுத்துக்கலாம். ஆனா 1-2 ஆபீசர்ஸ் 1-2 ப்ரொஃபஷனல்ஸ் என்ன சொல்றாங்க, ஜிஎஸ்டி ஆக்ட் காப்பீட் ஃப்ரம் சர்வீஸ் டாக்ஸ் ஆக்ட், சர்வீஸ் ஆக்ட்ல இருக்கிறது இங்க நமக்கு பொருந்துறாங்க. என்னைய பொறுத்தவரை என்னுடைய மனசாட்சி அப்படி ஒத்துக்காது. நமக்கு சர்வீஸ் டாக்ஸ் ஸ்பெசிபிக் ரூல்ல இருந்தது, இந்த மாசம் பே பண்ணா அடுத்த மாசம் எடுத்துக்கலாம். ஆனா நம்ம ஜிஎஸ்டி ஆக்ட்ல செக்ஷன் 93லயோ 94லயோ ரூல்லையோ எங்கேயும் அடுத்த மாசம் எடுத்துக்கணும் ஸ்பெசிபிக்கா சொல்லாத காரணத்தால 100% நீங்க அந்த மாசமே எடுத்துக்கலாம். இதுல டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்கலாம் சார் ப்ளீஸ். ஆர்சிஎம் ஐடிசி கிளைம் பண்றோம்ல சார், பேமெண்ட் பேசிஸ்ல எடுக்கணுமா இல்ல பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி? பேமெண்ட் அது பின்னாடி வருது. ஓகே, அது நான் பின்னாடி சொல்றேன். வெரி குட். ஓகே. ஆர்சிஎம் பொறுத்தளவு பேமெண்ட் ஒன்லி கேஷ் லெஜர் தான். ஐடிசில செட் ஆஃப் பண்ணவே முடியாது. சப்போஸ் சார் எனக்கு 10 ரூபாய் தான் பே பண்ண வேண்டியது, ஐடிசி 5 லட்சம் இருக்கு. யாரு மைக் ஆன் பண்றாங்க ப்ளீஸ் சார். அதாவது 5 லட்சம் ஐடிசி இருந்தாலும் நீங்க 10 ரூபா பே பண்ண வேண்டியதால் கண்டிப்பாக செட் ஆஃப் பண்ண முடியாது. நீங்க கண்டிப்பாக கேஷ் லெஜரில் தான் கட்ட வேண்டும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, அடுத்து ஜிடிஏ. ஜிடிஏ லைட்டா டிஃபைன் பண்ணிடுறேன், பின்னாடி ஜிடிஏ இன்டெப்தா பார்க்க போறோம். ஜிடிஏனா என்ன? குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி. ஜிடிஏக்கு நம்ம ஜிஎஸ்டி ஆக்ட்ல டெஃபினிஷன் இருக்கா இல்லையா? ஜிஎஸ்டி ஆக்ட்ல டெஃபினிஷன் இல்லை. ஜிஎஸ்டி ஆக்ட் எங்கேருந்து வந்தது? சர்வீஸ் டாக்ஸ் 90%, 7% எக்ஸைஸ், 3% வேட், அதையெல்லாம் கூட்டி தான் நமக்கு வந்து
ஜிஎஸ்டி ஆக்ட் வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மற்ற ஆக்டுகளை ரெஃபர் பண்ணலாம். நம்ம என்ன பண்றோம், செக்ஷன் 65 ஆஃப் தி ஃபினான்ஸ் ஆக்ட் 1994 ரெஃபர் பண்றோம். ஏன்னா சர்வீஸ் டாக்ஸுக்கு ஆக்ட் கிடையாது, ஃபினான்ஸ் ஆக்ட் தான். அதை ரெஃபர் பண்ணும்போது அங்க என்ன சொல்றாங்க, ஜிடிஏனா என்ன டெஃபினிஷன் சொல்றாங்க. ஜிடிஏ மீன்ஸ் எனி பர்சன் who provides transportation of service and issue consignment note whatever name call. GTA means any person who provides transportation of service and issue consignment note whatever name call. இங்க whatever name call ஒரு முக்கியமான வார்த்தை, அதை நம்ம நல்லாவே இன்டர்பிரட் பண்ணி பார்க்கலாம். சரி, கன்சைன்மென்ட் நோட் வார்த்தை சொல்லியிருக்காங்கல்ல, கன்சைன்மென்ட் நோட்னா என்ன அது தெரியணும் ஃபர்ஸ்ட். கன்சைன்மென்ட் நோட் எனக்கு தெரிஞ்சு ஜிஎஸ்டி ஆக்ட் எங்கேயுமே டெஃபினிஷன் கிடையாது. அப்ப நம்ம ஜிஎஸ்டி பிறந்த வீடு நமக்கு சர்வீஸ் டாக்ஸ் ஆக்ட். சர்வீஸ் டாக்ஸ் ஆக்ட் போய் கன்சைன்மென்ட் நோட்டுக்கு என்ன டெஃபினிஷன் பார்க்குறோம், அங்கே ஆக்ட்ல சொல்லல, ரூல்ல சொல்லியிருக்கேன். ரூல் 4B என்ன சொல்றான்னா, சர்வீஸ் டாக்ஸ் ரூல்ஸ்ல கன்சைன்மென்ட் நோட் மீன்ஸ் a document issued by a GTA against the receipt of goods for the purpose of transport of goods by road in a good carriage. ரோடுல வர்றதுக்கு மட்டும்தான் ஜிடிஏ. நான் கப்பல்ல வந்தா ஜிடிஏ வராது, விமானத்துல வந்தா ஜிடிஏ வராது. இது ரொம்ப முக்கியம். அப்ப என்ன ரூல் 4B of the Service Act rule, consignment note means a document issued by a GTA against the receipt of goods for the purpose of transport of goods by road in a good carriage. சரியா? இது ரொம்ப சின்ன பிள்ளை சொல்ற மாதிரி தானே, எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். சரி, கன்சைன்மென்ட் நோட்ல என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்க வேண்டும், இந்த கண்டென்ட்ஸ்ல இருந்தா அது பேர் கன்சைன்மென்ட் நோட் பேர். சரி சார், நான் இதுல இன்னொன்னு நான் என்ன சொன்னேன்னா, இதுல முக்கியமான இன்னொன்னு என்னன்னா, கடைசியா ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, கன்சைன்மென்ட் நோட் வாட் எவர் நேம் கால்டு ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப அவங்க கொடுக்கிற பேப்பர்ல கன்சைன்மென்ட் நோட்டுன்னு இல்லாம எல்லார் காப்பின்னு போட்டிருந்தாலும் சரி, இல்ல பில்லுன்னு போட்டிருந்தாலும் சரி, இன்வாய்ஸ்ன்னு போட்டிருந்தாலும் சரி, இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் இருந்தால் அதை நீங்க கன்சைன்மென்ட் நோட்டா கருதி கொள்ளலாம். வாட் எவர் நேம் கார்டு இருக்கு, என்னென்ன சீரியலி நம்பர், அந்த கன்சைன்மென்ட் நோட்டில் சீரியலி நம்பர் போட்டிருக்க வேண்டும். நேம் ஆஃப் தி கன்சைனர் கன்சைனி, பொருள் யாரை அனுப்புகிறார் என்பதை அதில் fill in the blanks மாதிரி போட்டு அதை யார் பொருளை அனுப்புனது அப்படின்னு ஃபில் பண்ணியிருக்க வேண்டும். கன்சைனி, பொருள் யாரை பெற்றுக்கொள்கிறார் என்று அந்த காலம் ஃபில் செய்திருக்க வேண்டும். எந்த வைக்கிளில் வருகிறதோ அந்த வைக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த கன்சைன்மென்ட் நோட்டில் போட்டிருக்க வேண்டும். டீடைல்ஸ் ஆஃப் குட்ஸ், எந்த குட்ஸ் நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுகிறது, கோயம்புத்தூர்ல இருந்து மதுரைக்கு டைல்ஸ் வருதா, இல்ல புக் வருதா, இல்ல வாட்டர் பாட்டில் வருதா என்று டீடைல்ஸ் ஆஃப் குட்ஸ் இருக்க வேண்டும். பிளேஸ் ஆஃப் ஆரிஜின், எங்கே இருந்து அந்த பொருள் கிளம்புகிறது என்பதை அந்த கன்சைன்மென்ட் நோட்டில் குறிப்பிட்டிருக்க வேண்டும். பிளேஸ் ஆஃப் டெஸ்டினேஷன், எங்கே அந்த பொருள் சென்று சேருகிறது என்பதை குறித்திருப்பு தான் பிளேஸ் ஆஃப் டெஸ்டினேஷன். அப்புறம் பர்சன் லைஃபுல் பார், யாரு லைஃபுல் பார் ஜிஎஸ்டிக்குன்னு சொல்லி இருக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கு கன்சைன்மென்ட் நோட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான ஆட்டம். இது கன்சைன்மென்ட் நோட்னு பேரு போடாம உங்களுக்கு இந்த கண்டென்ட்ஸ் எந்த பேப்பர்ல இருந்தாலும் அதை நீ கன்சைன்மென்ட் நோட்டா கருதி கொள்ளலாம். இதுல டவுட் இருந்தா நீ கேட்கலாம். கன்சைன்மென்ட் நோட் ஒரு டவுட் இருக்கு. ஜொமேட்டோ பாய் இருக்காங்கல, ஜொமேட்டோ டெலிவரி பாய்ஸ் ஜிடிஏல வருவாங்க இல்ல? அவங்க ஜிடிஏல வர மாட்டாங்க, பின்னாடி நான் சொல்றேன், வர மாட்டாங்க. அடுத்த கேள்வி சார், இப்போ ஏர் ஃப்ரைட் சீ ஃப்ரைட்டுக்கு இதுல ஆர்சிஎம் கட்டணுமா சார்? இல்ல, சீ ஃப்ரைட்டுக்கு வராது. சீ ஃப்ரைட்டுக்கும் ஏர் ஃப்ரைட்டுக்கும் இம்போர்ட்டுக்கு தான் வரும் உங்களுக்கு ஓஷன் ஃப்ரைட்டு. இங்க பொறுத்தளவு உங்களுக்கு ஆர்சிஎம் ரோடுல வர்ற வெஹிக்கிளுக்கு மட்டும் தான் ஆர்சிஎம் வரும். ஓகே ஓகே சார். இப்போ அதுக்கு கட்டியிருந்தா தப்பு இல்லைங்களா சார்? ஏர் ஃப்ரைட்டுக்கு நம்ம பே பண்ணிருந்தோம். ஏர் ஃப்ரைட்டுக்கு ஆர்சிஎம் கட்டிருக்கீங்களா? ஆமா சார். கட்டி இருந்தால் உங்களுக்கு நேரில் இருந்தா தப்பிச்சு போயிடும். இல்லைன்னா என்ன அதுக்கு ஐடிசி வேற எடுத்திருப்பீங்கல்ல? ஆமா சார், அது கட்டி ஐடிசி இருக்கு. அப்ப என்ன சொல்லுவாரு ஆடிட் வர சூப்பரண்ட், சார் இதுக்கு ஐடிசி எலிஜிபிள் பாரு, கட்டினதை கலெக்ட் பண்ணிட்டு போயிருவாரு. ஜிடிஏக்கு மட்டும் தான் கட்டணுங்க. அவர் என்ன சொல்லுவாரு, நீங்க கட்டினதை பரவாயில்ல, கவர்மெண்ட்டுக்கு வருமானம் கொடுத்துருக்கீங்க சார், நான் அதை எடுத்துக்கிறேன், ஆனா ஐடிசி எடுத்து ராங் அவைலபிலிட்டி வட்டியோட கட்டியிருக்கேன் பாரு. ஏன்னா ஃபார்வேர்டர் அதுல எதுவும் அவங்க ஜிஎஸ்டி எதுவும் மென்ஷன் பண்ணது இல்லைங்க. அவங்களோட சர்வீஸ் போர்ஷன் மட்டும் தான் ஜிஎஸ்டி மென்ஷன் பண்றாங்க.
அது மென்ஷன் பண்றாங்க. அதுக்கு நீங்க கட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. ஆர்சிஎம் வந்து குட்ஸ் ரோடில் வர வேண்டிய பரவாயில்ல கட்டிட்டீங்க. நாளைக்கு அதாவது உங்களுக்கு ஸ்டேட் ஆபீசர் வந்தாங்கன்னா அவ்வளவு பெருசா உங்களுக்கு அப்டேஷன் இருக்காது. சென்ட்ரல் ஆபீசர் வந்தாங்கன்னா சர்வீஸ் ஆடிட் போட்டு பழந்தன்னு கொண்ட போட்டவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சார் மிஸ்டர் கண்ணன் சார் நீங்க கட்டினது கரெக்ட், தப்பு சட்டப்படி நீங்க கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்தீங்க, நான் பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டேன். ஆனா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஐடிசி, ராங் கவர்மெண்ட் ஆஃப் ஐடிசி 24% ஐடிசி அவைல் பண்ணதை கட்டிருக்கான். வேற ஒண்ணு இல்ல, 24% வட்டியோட கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. சார் இப்போ ஸ்ரீராம் அரியலூர்ல இருந்து ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஃப்ரைட் அமௌண்ட் வந்து அவர் கொடுத்துறாரு, கன்சைன்மெண்ட் நோட் இல்லாதனால அவங்க கட்டி எல்லாம் பண்றாங்க. அது வந்து 2A ரிஃப்ளெக்ட் ஆகல. அதுக்கு நம்ம அதெல்லாம் பின்னாடி வருது. கன்சைன்மெண்ட் டெஃபினிஷன் மட்டும் டவுட் தான் கேட்டு பெருமாள் சார். வணக்கம் சார். சம்பந்தத்துல அந்த லாஸ்டா நீங்க சொல்லிருக்கீங்களா லைபிள் டு பே ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு, சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த அமௌண்ட் 100 ரூபான்னு போட்டு கீழே எஸ்சின்னு போட்டு ஒரு அமௌண்ட் போட்டு கொடுக்குறாங்க. புரியல என்ன சொல்றாங்க? அந்த சார்ஜஸ் ஒரு ஸ்லிப் கொடுக்குறாங்க சார். நீங்க சொன்ன மாதிரியே சீரியல் நம்பர் இருக்கு, நேம் இருக்கு, அவங்க வெஹிக்கிள் வர்ற டீடைல் எல்லாம் போட்டுறாங்க. அவங்க எந்த சார்ஜ் பண்றல 100 rupees அப்படின்னு போட்டு ஒரு ஸ்லிப் கொடுக்குறாங்க. சரி, இந்த மாதிரி இருக்கும்போது அது அவங்க டாக்ஸ கட்டிட்டாங்கன்னு எடுத்துக்கிறதா இல்ல கட்டல? இல்ல இல்ல அப்படி போட்டுட்டாங்கன்னா நீங்க தான் கட்டணும். அவங்க கட்டுறாங்கன்னா அவங்க ஜிஎஸ்டி போர்ஷன் அதிலே காமிச்சிருவாங்க, ஃபார்வர்ட் சார்ஜ்ல கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. மிஸ்டர் எம் யாரு முத்துவா, நீ மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சார். சார் இப்போ இந்த ஜிடிஏல இந்த ஜிடிஏ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஸ்பெக்ட்ல அவரோட இது எப்படி நம்ம செக் பண்ணிக்கணும்ன்றது ஜெனரலி ரெஜிஸ்டர்டா இருக்கணும். அந்த கன்சியூமர் நோட்ல பாத்தீங்கன்னா அவர் ஜிடிஏவோட ஜிஎஸ்டி ஆர்சி நம்பர் போட்டிருந்தா ரிஜிஸ்டர். ஜிஎஸ்டி ஆர்சி நம்பர் போடாம பேன் நம்பர் மட்டும் போட்டிருந்தா டிடிஎஸ்க்கு மட்டும்தான் பேன் நம்பர் உதவும். அப்போ ஒரு அன்ரிஜிஸ்டர்ட்னு நீங்க வச்சுக்க வேண்டியதான். ஓகே, பட் நம்ம வந்து அன்ரிஜிஸ்டரா இருந்தாலும் ரெஜிஸ்டரா இருந்தாலும் இட் இஸ் அது அந்த ரெசிப்ட் எடுத்துக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி எடுத்துக்கலாம், 100% எடுத்துக்கலாம். என்னன்னா சில பேர் என்னன்னா ஜிடிஏ வந்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல கணேசன் சார். ஏன்னா அவங்க ஆர்சிஎம்ல நீங்க தானே கட்டுறீங்க. அவர் 500 கோடி டர்ன் ஓவர் பண்ணாலும் ஜிஎஸ்டி ஆர்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல கணேசன் சார். சரி 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 சரி. அவர் அடுத்தது அதே ஜிடிஏல நோட்ஸ்ல வந்து கீழ liable to whom அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்து ஜிடிஏ அலாட் பண்றாரு. சரி, இருந்து வர்றவர் கட்டுறாரா நீங்க கட்டிக்கணும்ன்ற மாதிரி ஒரு சின்ன சிம்பிள் சொன்னீங்க. அதாவது என்னென்ன இருக்கணும்ன்றத கடைசி ஒண்ணு சொன்னீங்க. அத மட்டும் ஒரு கொஞ்சம் அதாவது என்னன்னா பர்சன் liable to pay GST ஒரு காலம் இருக்கும். அதுல வந்து கணேசன் சார் என்ன அப்படின்னா அவரே கலெக்ட் பண்ணி கட்டுறாருன்னா அதுல போட்டுருவாங்க சிஜிஎஸ்டி 2.5 ஹெச்ஜிஎஸ்டி 2.5 இல்ல சிஜிஎஸ்டி 6 இல்ல ஹெச்ஜிஎஸ்டி 6. அப்போ அவர் கலெக்ட் பண்ணி கட்டிடுறாரு, நீங்க ஆர்சிஎம்ல பணம் கட்ட வேண்டாம். அவர் அந்த ஜிஎஸ்டி போர்ஷன் மென்ஷன் பண்ணவே இல்லைன்னா நீங்க தான் ஆர்சிஎம்ல கட்டணும் கணேசன் சார். இல்ல அவர் என்ன யார் சார்? அது அந்த கன்சியூமர் நோட் கொடுக்கிறவர். ரைட், அது ஜிடிஏ. ஜிடி அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் சில நேரம் உங்களை கட்ட சொல்லலாம், இல்ல ரிஜிஸ்டர் பண்ணாம உங்களை கட்ட சொல்லலாம். சில நேரம் ரிஜிஸ்டர் பண்ணவங்க என்ன அப்படின்னா அவங்களே கூட கலெக்ட் பண்ணி கட்டுவாங்க. அப்ப நீங்க ஆர்சிஎம் கட்ட வேண்டாம். அவர் 2.5 உங்கள்ட்ட கலெக்ட் பண்ணிட்டாருன்னா நீங்க ஆர்சிஎம்ல கட்ட வேண்டாம். ஓகே ஓகே. இல்லனா க்ளைம் எடுத்துக்கலாம். ஐடிசி அவர் 2.25 எடுத்து நீங்க அது ஐடிசி எடுத்துக்கலாம். சரி. ஆனா அந்த ஜிடிஏ இருக்கார்ல அவருக்கு உங்கள 2.5 உங்கள 2.5 கலெக்ட் பண்ணாருன்னா அந்த ஜிடிஏ தொழில் நடத்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஐடிசி எலிஜிபிள் இல்ல. கரெக்ட், ஜிடிஏ. சரி சரி. ஆனா உங்கள்ட்ட அவர் 6+6 கலெக்ட் பண்ணாருன்னா அவர் வாங்கின லாரிக்கு ஐடிசி எலிஜிபிள் உண்டு அவருக்கு. ஓ எக்ஸலென்ட். சரி சரி. அவர் வாங்கின லாரிக்கும் அவருக்கு அவர் லாரி இன்சூரன்ஸ், வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ், லாரிக்கு ஹையர் பர்ச்சேஸ் போயிருப்பார், அந்த டாக்குமெண்டேஷன்லாம் உண்டு. சரியா? ஓகே ஓகே ஓகே. நம்மகிட்ட வாங்குற கலெக்ஷனை அவங்க கட்டிட்டாங்களான்றதுக்கு இப்ப நம்ம மித்ததெல்லாம் 2A செக் பண்றோம். சரி, வாங்குறாரு கட்டாரா கட்டலையா நமக்கு எப்படி சார் தெரியும்? சரி, அதுக்கு வந்து நீங்க சார் வந்து நீங்க சிபிஐடி சிஐடி மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்பிக்கை தான் முக்கியமே ஒழிய நீங்க அதே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வேணாம் சார், வருஷம் ஃபுல்லா ஒரு ஃபைல் தான் பார்க்கலாம். நீங்க உங்க பொறுப்பு ஆஸ் அ ப்ரொஃபஷனல் நீங்க என்ன வேலையோ சொல்லிட்டு போயிருங்க. அது சிபிஐடி சிஐடி வாட்ச்மேன் செக்யூரிட்டி மாதிரி 24 hours வாட்ச் பண்ண முடியாதுல்ல விநாயகம் சார். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம் சார். சொல்லுங்க சார். அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டர் இதுல ஒரு ரெண்டு சந்தேகம் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க. சொல்லுங்க.
ஆர்சிஎம் ரேட் வந்து 12 போடவா 5 போடவா ஒண்ணு சரியா? அதெல்லாம் பின்னாடி வருது சொல்றேன். அடுத்து அப்புறம் அந்த ஜிடிஏ வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட்டர்னு சொல்லிட்டு தனியா ரெஜிஸ்டர் பண்ணலாம்ல சார் அது? சரி. அப்ப வந்து அவங்களுக்கு தனியா ஒரு யூனிக் நம்பர் இப்ப கொடுக்குறாங்க அந்த டிரான்ஸ்போர்ட்டர்ல. ஏன்னா இவே பில் போடும்போது அந்த நம்பர் போட்டோம்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டருடைய ஃபுல் டீடைல்ஸ் அதுல வரும். அதான் அதுக்கு பேரு டிரான்ஸ்போர்ட்டர் ஐடின்னு பேரு. எஸ் அதுதான் அது சொல்லலாம் சார். ஓகே ஓகே. அது இவே பில் வரையில பயங்கர விவரமா எடுத்துறலாம் உமா சார். ஓகே, இவே பில் சாப்டர் அதெல்லாம் கவர் ஆயிரும். थैंक यू சார். थैंक यू சார். சொல்லுங்க ரவி சார். சரி சார். சொல்லுங்க சார். சார் இப்போ வந்து the food suppliers like Swiggy, Zomato எல்லாம் they consider இல்ல அவங்க வர மாட்டாங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் ஜிடிஏல வர மாட்டாங்க பாலு சார். Thank you sir. Thank you. ஓகே ரைட். அடுத்து இஷ்யூ இந்த this question to floor from Chennai to Coimbatore are goods are dispatched. சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு வருது. சென்னையில இருக்க பொருளை விற்கிறார், கோயம்புத்தூருக்கு பொருள் வந்து சேருது. whether Coimbatore recipient have to pay RCM under CGST or IGST. இது வந்து ஆப்ஷன் வந்து சென்னையில ஜிடிஏ ரிஜிஸ்டர்ட் ஜிடிஏ மனசுல நினைச்சிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ரிஜிஸ்டர்ட் ஜிடிஏ ஒரு கேட்டில பொருள் ஏறி வருது, அந்த பொருளுக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கட்டுமா இல்ல ஐஜிஎஸ்டி கட்ட வேண்டுமா? சார் சிஜிஎஸ்டி எஸ்சிஎஸ்டி சிஜிஎஸ்டி தான். ஓகே, இத ரொம்ப கரெக்ட்டா சொல்லணும்னா சிஜிஎஸ்டி தமிழ்நாடு எஸ்ஜிஎஸ்டி சொல்ல வேண்டும். சரி, அதான் பெர்ஃபெக்ட். ஓகே ரைட். அடுத்து சென்னையில இருந்து கோயம்புத்தூர் குட்ஸ் வருது, அந்த ஜிடிஏ அன்ரிஜிஸ்டர்ட். அப்ப ஆர்சிஎம் இல் கட்ட வேண்டியது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டியா? சிஜிஎஸ்டி தமிழ்நாடு எஸ்ஜிஎஸ்டி. சரி பாலு சார், அடுத்த क्वेश्चन மாத்தி கேக்குறேன். கர்நாடகால இருந்து சென்னைக்கு வண்டி வருது, கர்நாடகால ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர்ட். அப்ப சென்னையில நீங்க கட்ட வேண்டியது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியா? நான் கேக்குறேன். அதாவது கர்நாடகால இருந்து வண்டி வருது, பொருள் சென்னைக்கு வந்து சேருது, கர்நாடகால ஜிடிஏ ரிஜிஸ்டர்ட். இருங்க நான் क्वेश्चन கேட்டு முடிச்சிடுறேன். முடிக்கவே இல்ல, ட்விஸ்ட் அனிமே தான் வருது. இருங்க. கர்நாடகால இருந்து பொருள் கிளம்புது, சென்னைக்கு பொருள் வருது, கர்நாடகால ஜிடிஏ ரிஜிஸ்டர்ட். ஆனா சென்னைக்கு வந்து பொருள் சேருது. அப்ப நீங்க பண்ண வேண்டியது சார், மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சார். கணேசன் சார் உங்க மைக்குன்னு நினைக்கிறேன். சிவாயிரமா நான் யாரும் இல்லை, வேற யாரும் தெரியல. ஓகே, இப்போ நான் கேட்கிற क्वेश्चन என்ன அப்படின்னா, கர்நாடகால இருந்து பொருள் சென்னைக்கு வருது, கர்நாடகால ஜிடிஏ ரிஜிஸ்டர்ட். சென்னைக்கு வந்த பிறகு நீங்க கட்ட வேண்டிய சிஜிஎஸ்டி கர்நாடகா சிஜிஎஸ்டி கர்நாடகா எஸ்ஜிஎஸ்டியா, சிஜிஎஸ்டி தமிழ்நாடு எஸ்ஜிஎஸ்டியா ஐஜிஎஸ்டியா? ஐஜிஎஸ்டி சார். ரிஜிஸ்டர்ட் டீலரா இருந்தாலும் ஐஜிஎஸ்டி சார். சரி, ஐஜிஎஸ்டி. சரி, அடுத்தது இப்ப क्वेश्चन மாத்துறேன். கர்நாடகால அன்ரிஜிஸ்டர்ட் அவர் பொருள் இங்க வருது, இப்ப நீங்க கட்ட வேண்டியது தமிழ்நாடு எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டியா, கர்நாடகா எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டியா ஐஜிஎஸ்டியா? தமிழ்நாடு எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. சரி, இப்ப நான் மாத்தி கேக்குறேன். இப்ப கர்நாடகாவில இருந்து சரக்கு வருது, ஆனா அவரு ஜிடிஏ ரிஜிஸ்டர் வந்து கேரளால இருந்து போக்க வண்டி கர்நாடகாவுக்கு வந்திருக்கு, அது தமிழ்நாட்டுக்கு வர்ற வழியில லாரி காசு மிச்சம்னு ஏத்தி விடுறாங்க. அப்ப இதுக்கு கர்நாடகா எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டியா இல்ல கேரளா எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டியா இல்ல தமிழ்நாடு எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டியா? ஐஜிஎஸ்டி சார். ஐஜிஎஸ்டி தான் சார். சரி, இப்ப மாத்தி கேக்குறேன் திருப்பி. அதாவது சென்னையில இருந்து பொருள் வருது, அப்ப என்ன அப்படின்னா சென்னையில இருந்து பொருள் வரும்போது போக்கு லாரியாக கோயம்புத்தூருக்கு வர்ற லாரி ரிஜிஸ்டர்ட் அண்டர் கர்நாடகா, சரியா? அப்ப சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியா ஐஜிஎஸ்டியா? ஐஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி தான் சார். குழப்ப கூடாது, கரெக்டா சொல்லணும். ஐஜிஎஸ்டி தான். சரி, யோசிங்க. இதெல்லாம் பிராக்டிகல், நம்ம அசஸ் கேட்பாங்க நம்மள்ட்ட. ஓகே, அடுத்து சார் இன்னொரு டவுட் இதுல சொல்லுங்க. இப்போ ஜிடிஏ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு இருக்கு இல்லைங்க சார்? ஆமா. அப்போ எப்படி சார் இது ஐஜிஎஸ்டி? என்ன புரியல? இப்போ ஐஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் டீலரா இருந்தாக்கா ஐஜிஎஸ்டி போடுறோம் சார். ஆமா. அன்ரிஜிஸ்டர்ட் டீலரா இருந்தா லோக்கல் சிஜிஎஸ்டி. அன்ரிஜிஸ்டர்ட் டீலரா இருந்தா ப்ரொவிஷன் என்னன்னா வேர் த குட்ஸ் டெர்மினேட் டெலிவரி, எங்க டெர்மினேட் அந்த ஸ்டேட் டாக்ஸ் தான். இப்போ ஜிடிஏக்கு ஆர்சி எடுக்கணும்னு அவசியமே இல்லை தானே சார்? ஆர்சி எடுக்கணும் அவசியம் இல்லை சார்.
பட் அவங்க என்னன்னா இவேபிள் பர்பஸ்க்காக ஒரு 90% ஜிடிஎஸ் பூரா ஜிஎஸ்டிஆர்சி எடுத்துக்கிறாங்க, ஒரு 10% தான் எடுக்காம இருக்காங்க. ஓகே. ஜிடிஎல் எக்ஸப்ஷன் என்னன்னா 750 ரூபா பெர் கன்சைன்மெண்ட் இருந்தால் கிடையாது. சரி, இது எப்படி சார் 750? கேட்டியில என்னுடைய பொருள் ஏறி வருது, ஒரு 200 ஐட்டம் வருது அப்படின்னா எனக்கு வர்ற ஐட்டம் அந்த ஃப்ரைட் 740 ரூபா போட்டான்னா அதுக்கு நான் கண்டிப்பாக பணம் கட்ட வேண்டாம். சரி, கேட்டியில ஃபுல் லோடு 1500 ஏறி வருதுன்னா 1500 ரூபா வரை கட்ட வேண்டாம். ஆனா நிறைய பேரு இதுக்கும் 750 கீழே இருக்கிறதுக்கும் 1500 கீழே கட்டுறாங்க, கட்டிட்டு ஐடிசி எடுக்கிறாங்க. இது தவறு. கட்டினதை வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் சூப்பரண்டோ சேல் டாக்ஸ் ஏசியோ ஒன்றும் சொல்ல மாட்டார். கட்டினது எனக்கு வருமானம் நான் வாங்கிக்கிறேன், ஆனா ஐடிசி எடுத்தது தப்பும் பாரு. 750 1500 எக்ஸப்ஷன், அதை போய் நீ ஐடிசி எப்படி எடுக்கலான்னு கேட்பார். அதுக்கு தான் நீங்க டாலியில லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போதே பிலோ 750 பார்ட் லோட், பிலோ 1500 ஃபுல் லோடு ஜிடிஏன்னு சொல்லி கிரியேட் பண்ணிடணும். அப்படி நீங்க வந்து கணக்கு எழுதுறதுக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லி எந்த ஜிடிஆர் தான் பே பண்ணணும்னு சொல்லக்கூடாது. நம்ம விநாயகர் சார் சொல்லுவார், சார் என்னால வச்சுக்க முடியல, எதா இருந்தாலும் கட்டுருன்னு. எதா இருந்தாலும் கட்டிங்கன்னா எனக்கு ஒரு அப்பீல் கேஸ் கொடுப்பாரு விநாயகன் சார். புரியுதா? இதுல டவுட் இருந்தா கேட்கலாம். பெருமாள் சார். சார் இதுல பார்ட்டிங் கலெக்ட் பண்ணலீங்க சார். பெருமாள் சார் உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க, நீங்க இருக்கவே தெரியல. நீங்க சாப்பிடுறீங்களா? அதுக்கு மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க. வீடியோ ஆன். ஃபுல் லோட் இருந்துச்சுன்னா நீங்க அது என்ன ஆஃப் லோட் என்னன்னு சொல்லி கேக்குறேன். ஆஃப் லோட் இல்ல, பார்ட் லோட். பார்ட் லோட் அப்படின்னா ஒரு லாரியில ஒரு ஏகேஆர் பார்சல் சர்வீஸ் இல்ல கேட்டின்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து ஒரு 100 பார்ட்டி விட்டு பொருளை ஏற்றிட்டு வருவான். அதுல உங்க பொருள் ஒரு பார்ட்டா இருக்கும், அதுதான் பார்ட் லோடு. அப்படி உங்க பொருள் ஒரு பார்ட்டா வரும்போது 750 ரூபா நீங்க கொடுக்க லாரி குளிக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அப்படி இல்லாம கேட்டி ஃபுல்லாவே உங்க லோடு தான் ஏற்றிட்டு வரான், வேற யாரோட லோடு இல்லைன்னா அது ஃபுல் லோடு, அதுக்கு பே பண்ண 1500. இது ஓகேயா? பார்ட் லோட் ஃபுல் லோடு. இதுல டவுட் இருக்கா சார்? இன்னொரு டவுட்டுங்க இதுல. சொல்லுங்க. இப்போ வந்து லோக்கல்ல இப்போ திருப்பூர்ல இருந்து இங்க வருது, அல்லது வந்து இப்போ கோயம்புத்தூர்லயே ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வருது, 750 ரூபா 800 ரூபா வாடகை கொடுக்குறாங்க, லோக்கல் டெம்போல வருது அப்படின்னா லோக்கல் டெம்போலாம் ஜிடிஏ கிடையாது சார். அதுக்கு வந்து ஆர்சிஎம்ஏ வராது. அது வந்து ஹையர் ஆஃப் வெஹிக்கிள் வந்துரும். ஓ, அதுக்கு வந்து ஆர்சிஎம் நாட் அப்ளிகபிள் வராது. கன்சைன்மென்ட் கொடுத்தா மட்டும் தான் ஜிடிஏ. ஓகே, அதர்வைஸ் ஆர்சிஎம் பத்தி இக்னோர் பண்ணிரலாம். தேவையே இல்ல. புடிச்சான்னா நோட்டீஸ் கொடுத்தாங்க, நான் ரிப்ளை எழுதி தரேன். ஓகே ஓகே, थैंक यू. உங்களை பொறுத்தளவு நீங்க மார்க்கெட்ல போய் ஒரு வண்டி பிடிக்கிறீங்க, பிடிச்ச பொருளை ஏத்தி அனுப்புறீங்க, வராது, ஜிடிஏ வராது. சரி, ஒரு சின்ன தப்பா, அதாவது லீகல் இல்லீகல் இல்ல, விநாயகர் பேசுறேன். இப்ப வர்ற கன்சைன்மெண்ட் நம்ம இப்ப செலவு எழுதும் போதே அந்த கன்சைன்மெண்ட் நோட்டுக்கு அந்த ரெஃபரன்ஸ் கிடைச்சிச்சு நான் எழுதுறேன். ஒரு சில நேரங்கள்ல வரலன்னு வச்சுக்கலாம், நம்ம சாதாரணமா டிரான்ஸ்போர்ட்னு எழுதிட்டா இதை வெரிஃபை பண்றதுக்கு ஏதாவது டூல் இருக்கா சார் ஆபீஸ்ல? எப்படி நீங்க வெரிஃபை பண்ணி எந்த மாதிரி பண்ணணும்னு அதாவது எதிர்பார்க்கறீங்க? இப்ப நான் வந்திருக்கிறது ஒரு கன்சைன்மெண்ட் நோட்டுன்னு ஆக்சுவலாவே வந்துருந்ததுன்னே வச்சுங்க, என் காலையை மிஸ் பண்ணிட்டாங்க. நான் வெறும் லாரி டிரான்ஸ்போர்ட் இது இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு டெம்போ டிராவலர் வந்ததுன்னு எழுதி வச்சுட்டேன்னு வச்சுக்கலாம், ஒரு வவுச்சர் போட்டு கண்டிப்பா பிடிக்கலாம், ஆபீசர் பிடிக்கலாம். அவங்களுக்கு 2Aல வந்து உட்கார்ந்துருக்கும்ல. 2Aல நீங்க சொல்றது பர்ச்சேஸ் தானே இருக்கும். நான் பர்ச்சேஸ் பத்தி இல்ல, அவன் வந்து உங்களுக்கு ஆர்சிஎம்ல நீங்க பே பண்றீங்கன்னா நீங்க பே பண்றீங்கன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ட் ரிப்போர்ட் பண்ணி விட்டுருவார்ல உங்களை. சார் ஒரு அன்ரிஜிஸ்டர் இருந்தா சார். யாரு? முத்து. அவரு சப்ளை இருக்காருல்ல சார், ஜிடிஏ இருக்குல்ல சார், அவர் அன்ரிஜிஸ்டரா இருந்தாருன்னா அவர் 2Aல போட மாட்டார்ல சார். போட மாட்டாரு. அப்ப ஜிடிஏ கான்செப்டே வராது. அதான் சார், அந்த டைம்ல இவர் வந்து கேக்குறாங்க சார். இல்ல, என்னைய பொறுத்தளவு நீங்க இத வந்து எப்படி சர்வீஸ் டாக்ஸ் ஆடிட்ல என்ன பாப்பாங்க அப்படின்னா, ரைட், நீங்க இப்படி எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஐடிசி கொடுக்க மாட்டாங்க விநாயகம். அந்த கன்சைன்மென்ட் நோட் இருந்தா தான் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஐடிசி. ஓகே சார், ஓகே சார். நீங்க வந்து சும்மா நீங்க வந்து ஐடிசியே நான் எடுக்கல அப்படின்றது எனக்கு உண்மையிலேயே மிஸ் ஆயிடுச்சு. கையில வந்த பேப்பர் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா பணம் கொடுத்ததுக்கு மட்டும் ஒரு சீட் இருக்கு, கணக்குள்ள எழுதி வச்சிருக்காரு, அதை வச்சு நான் எழுதுறேன். கணக்குள்ள எழுதுற வச்சு எழுதிங்கன்னா நீங்க அந்த ஜேர்னல் அந்த என்ட்ரி போடும்போது பூரா கீழே அந்த கன்சைன்மென்ட் நோட் நம்பர் கண்டிப்பா கொடுக்கணும்.
ஓகே சார் ஓகே சார் கன்சியூமர் அவங்க இல்ல இது இதுல நம்ம இவே பில்ல வச்சு அவங்க ட்ராக் பண்ணலாம் இல்லீங்களா? இவே பில்ல நிறைய வழி இருக்கு, அதை போறதுல சொல்ல முடியாது. டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் இருக்காங்க, நான் சொல்றேன். சில இது நான் லைட்டா சொன்னா புரிஞ்சுக்கணும், அப்புறம் நீங்க தேங்காய் மாதிரி திருவி கேட்க கூடாது. நான் உடச்சு சொன்னா உங்களுக்கு தான் வீக், எனக்கு ஒன்றும் கிடையாது. ரைட்டா? ஓகே ரைட். அடுத்து சரி சார், கிளாரிஃபிகேஷன் சொல்லுங்க. பிலிக்ஸ் பேசுறேன் சார். ஒரு ஃபுல் லோடு கன்சைன்மெண்ட் நோட் தரல, பட் இந்த பேமெண்ட் வந்து 1500 மேல இருக்கு. அப்போ அது வந்து ஆர்சிஎம் போர்டு எடுக்கலாமா கூடாதா சார்? இல்ல கன்சியூமர் நோட் தரலைன்னா நீங்க ஜிடிஏங்கிற கான்செப்டுக்கு வர மாட்டீங்களே. ஓகே, ஆனா ஃபுல் லோடு 1500க்கு மேல இருக்கு பேமெண்ட். அப்போ நீங்க கட்டவே வேண்டாமே, நீங்க சொல்றது ஹையர் ஆஃப் வெஹிக்கிள் மாதிரி இருக்கு. அப்போ உங்க நேச்சர் வந்து வண்டி போய் டெம்போ வாடகை பிடிக்கிறீங்க மார்க்கெட்ல, அப்படிதானே? இல்ல சார், நமக்கு வந்து சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு கொஞ்சம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் வேக்ஸ் வருது. சரி, அவங்க வந்து கன்சைன்மெண்ட் நோட் தரல, ஆனா வெஹிக்கிள் ரெண்ட் வந்து 60,000 அந்த ரேஞ்சில் வருது. எவ்வளவு வேல்யூ வேணாலும் இருக்கட்டும் சார், உங்களை பொறுத்த கன்சியூமர் நோட் கொடுத்தா தான் சார் ஜிடிஏ. ஓகே, அப்ப நாங்க ஆர்சிஎம் கட்ட வேண்டாம், அதை வந்து எக்ஸ்பென்ஸ்ல கொண்டு வரலாம். எக்ஸ்பென்ஸ் நீங்க கொண்டு வரும்போது என்ன பண்ணணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் வித்தவுட் கன்சைன்மெண்ட் நோட்னு லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க டேலில. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, அடுத்து சரி, இப்போ விநாயகம் கேட்ட மாதிரி நான் சொல்றேன், சொல்லுங்க. யாரு சார்? ஒரு சின்ன டவுட். ஆக்சுவலா இப்போ ஜிடிஏ பாயிண்ட் ஆஃப் வியூல, ஜிடிஏ புக்ஸ்ல இப்போ ஒரு கன்சைனர் வந்து அவர் வந்து ரெஜிஸ்டர்ட் டீலர், அவர் வந்து இவே பில் போட்டு இந்த டிரான்ஸ்போர்ட் மூலமா அனுப்பி விட்டார். சரி, வாங்குற ரெசிபியன்ட் வந்து ஒரு கன்சியூமர். சரி, இப்போ ஜிடிஏவோட 2A வந்து அந்த இது வருதுல்ல சார், யார் யார் இவே பில் இவர் பேர்ல போட்டிருக்காங்க அப்படிங்கறதுல அந்த லிஸ்ட்ல இவர் பேர் வந்துருச்சு. சரி, இந்த ஜிடிஏ வந்து இந்த கன்சைன்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணுமா? 100% ஆர்சிஎம் தான் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. இல்ல, இந்த ஜிடிஏ பொறுத்தளவு இவர் ரெண்டு மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஜிடிஏ ஒன்னு ஃபார்வர்ட் சார்ஜ்னா கலெக்ட் பண்ணி கட்டலாம், இல்ல ரிவர்ஸ் சார்ஜ்ல ரிசிபியன்ட்ட கட்ட சொல்லலாம். ரிவர்ஸ் சார்ஜ்ல ரிசிபியன்ட்ட கட்ட சொல்றாருன்னா ரிசிபியன்ட் ரிஜிஸ்டர் இருந்தாலும் சரி அன்ரிஜிஸ்டர் இருந்தாலும் சரி ஜிடிஏக்கு லயபிலிட்டி இல்ல. ஓகே, ஆனா இப்போ கன்சைன்மெண்ட் வந்து இவர் கன்சைனர் கட்டிட்டாரு, அப்போ ரெசிபியன்ட் கட்ட முடியாது சார். இவருக்கு இந்த ரெண்டுமே அப்ளிகபிள் இல்லங்கறீங்க. ஆர்சிஎம் இவர் வந்து டாக்ஸ் கட்ட வேண்டியதே இல்ல. ஜிடிஏ இவர் அன்ரிஜிஸ்டர் தானே, அவர் வீட்டுக்கு வாங்கியிருப்பாரு ஏதோ பொருள். ஒரு சப்போஸ் வந்து நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு காட்ரேஜ் பீரோல வாங்குறீங்க, அந்த பீரோல வந்து காட்ரேஜ் கம்பெனி பாம்பேல இருந்து வருது, ஒரு கேட்டிலேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க ஆர்சிஎம்ல பணம் கட்டுவீங்களா? கட்ட மாட்டீங்களா? இல்ல, இது கன்சைனாருக்கு சார். நான் வந்து ஜிடிஏ ஓட புக்ஸ்லயே நான் பேசுறேன். ஜிடிஏ புக்ஸ்ல என்ன சொல்லுங்க, உங்க क्वेश्चन என்ன? ஜிடிஏ ஓட புக்ஸ்ல வந்து கன்சைனர் அனுப்பும்போது அவர் பணம் கட்டி கன்சியூமருக்கு அனுப்பி விட்டுறாரு. இவர் இல்ல, அவர் வந்து அவர் ஃப்ரைட்ட வந்து அவரே கையில இருந்து கட்டறாரா? ஆமா, கன்சைனர் கட்டறாரு. சரி, அப்ப அந்த ஃப்ரைட் ஜிடிஏ வந்து ரெஜிஸ்டர்ட். சரி, இவரோட 2A ஜிடிஏ ஓட இவே பில் லிஸ்ட்ல வந்து அந்த கன்சைன்மெண்ட் வந்துருச்சு. நான் யூஆர்பிக்கு அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிற லிஸ்ட்ல வந்துருச்சு. இப்ப யார் அந்த டாக்ஸ் கட்டுவா? ஆர்சிஎம் யாருக்கு? இல்ல இல்ல, கரெக்ட் क्वेश्चन. இது என்ன ஒருனா, இவர் வந்து ஃப்ரைட்ட வந்து அவர் இன்வாய்ஸ்ல ஆட் பண்ணிடுவார் கன்சைனர். ஓகே, அது 100 ரூபாய் பொருளோட வேல்யூ, ஃப்ரைட் 10 ரூபாய். ஓகே சார். அப்ப என்ன 110 ரூபாய்க்கு அவர் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணிடுவார் வேல்யூவேஷன் ரூல் படி. ஓகே ஓகே சார். ஓகே, 110 ரூபாய் கலெக்ட் பண்ணி கட்டிடுவார். இங்க ஃப்ரைட் ஜிடிஓ கான்செப்டே வராது. ஓகே ஓகே, நீங்க சொல்ற சிச்சுவேஷன் புரியுதா நான் சொல்ற மீனிங்? ரைட். ஓகே சார். ஓகே, வேல்யூவேஷன் ரூல்ல அந்த காம்போசிட் சப்ளை கான்செப்ட்டுக்கு போயிடும். ப்ராடக்ட் ரூல்ல ரேட் ஆஃப் டாக்ஸ் தான் ஃப்ரைட்டுக்குன்னு போயிடும். எனக்கு ஜிஎஸ்டி 1 நான் போடும்போது இவே பில் நான் ரெகன்சில் பண்ணும்போது இந்த ஒரு டிரான்சாக்ஷன் மாட்டுது. இல்ல, இது ரைட், வேல்யூ क्वेश्चन, பிராக்டிகல் क्वेश्चन. இந்த வேல்யூவேஷன் ரூல் வரையில உங்களுக்கு நான் க்ளீனா சொல்லி தரேன் சார். ஓகே, थैंक यू இன்வாய்ட் பில்லுல வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்னு ஃப்ரைட் ஆட் பண்ணிட்டாலே ஜிடிஏவோ ரெசிபியன்ட்ட கவலைப்பட தேவையில்லை. ஆர்சிஎம் பாயிண்ட் கிளியர் ஆயிடுதுன்னு அர்த்தம். கரெக்ட்டா சார்? ஆமா சார். அப்ப வந்து வேல்யூவேஷன் ரூல்ல என்ன வருது சார், 100 ரூபாய் கம்ப்யூட்டர் விக்கிறீங்க, 10 ரூபாய் நீங்க ஃப்ரைட் போட்டீங்கன்னா அந்த 10 ரூபாய்க்கு வரி கட்டிடுறீங்க. இன்னொரு தடவை பே பண்ணா டபுள் டாக்ஸேஷன் ஆயிரும்ல கணேசன் சார்? கரெக்ட். அவ்வளவுதான். ரைட். சார், இந்த சேம் கான்செப்ட் சாண்ட் பிரிக்ஸ்க்கு எல்லாருக்கும் அந்த ஜல்லிக்கெல்லாம் உண்டா சார்? சார், அது எதுக்கு எல்லாத்துக்குமே ஒண்ணுதான் சார். இது வந்து ஜிஎஸ்டில கவர் ஆகுற எல்லா ஐட்டத்துக்குமே இதுதான். சாண்ட் பிரிக்னு நீங்க வந்து செக்ரிகேட் பண்ணி பார்க்க வேண்டாம். ஓகே சார். அடுத்து போயிடலாமா சார்? அதுல இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க.
ஜஸ்டின் சார், இப்போ என்னன்னா நம்ம இந்த ஜிடிஏல இப்போ டேலியில இதுல எத்தனை கேட்டகரி வரும் சார்? இப்போ வந்து நான் ஜிடிஏ, ஃப்ரைட்டு, அப்புறம் வந்து ஃபார்வர்டிங் சார்ஜஸ், இப்படி எத்தனை குரூப் எத்தனை லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய வருது? அது அக்கௌண்ட்ஸ் நான் பாக்குறது இல்லை, எங்க ஸ்டாஃப்ட தான் கேட்கணும். எங்க ஸ்டாஃப்ட கேட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. டேலி என்ட்ரி நான் போறதே இல்லை, நான் ஒன்லி ப்ரொவிஷன் தான் பார்ப்பேன். எங்க ஆடிட்ல வரும்போது அவங்களுக்கு நம்ம எது எடுத்திருக்கோம், எது எடுக்கல, எது வராது இல்ல. நான் ஒன்றும் இல்லை, நான் எங்க சீனியர் ஸ்டாஃப் தங்க பண்ணின ஒரு ஆள் இருக்காங்க. அவங்கள நம்ம செஷன்ல வந்து நான் உங்களுக்கு ஒரு நாள் செஷன்ல அவங்களை கூட்டு வரேன் நான். ரிகார்டிங் டேலி என்ட்ரி டவுட் இருந்தா அவங்க சொல்லுவாங்க எப்படி பிராக்டிகலா பண்றது. சார் ஒரு நிமிஷம் சார், பார்ட் லோட்ல 600 rupeesக்கு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணிருந்தா அது ஐடிசி எடுத்துக்கலாமாங்க சார்? பார்ட் லோடுக்கு உங்க பேரு சார்? சரவணன் சார். சரவணன் சார், பார்ட் லோடு 750 ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொல்றேன். நீங்க 600 ரூபாய்க்கு நீங்க ஆர்சிஎம் கட்டுறீங்கிறீங்க. நீங்க கட்டுறத வர்ற சூப்பரண்டு ஒத்துக்குவாரு. ஐடிசி எடுத்து ராங் அவைல்மெண்ட் இந்த 600 ரூபாய்க்கு நீங்க எடுத்த ஐடிசிய 24% வட்டி கூட கிடைச்சிடுவார். அவர் ரிஜிஸ்டர்ட் ஜிடிஏ வந்து டாக்ஸ் கலெக்ட் போட்டிருந்தாரு பில். அது இருந்தா பிரச்சனை இல்லை, அதுதான் ஃபார்வர்ட் சார்ஜ் போடுவோம், ஆர்சிஎம் வராது. ஓகே, அவர் 600 ரூபாய் இருந்தா கலெக்ட் பண்ணிருப்பாரு, 5 12 பிரச்சனை இல்லை. ரைட்டா? அடுத்து போயிடலாமா? அடுத்து வினாயன் சார் கேட்ட சந்தேகம். இப்போ அந்த கன்சைன்மெண்ட் நோட்டு இருக்கு, கன்சைன்மெண்ட் நோட்டை காணும். உடனே வினாயன் வவுச்சர் ரெடி பண்ணிடுறாரு. 600 ரூபான்னு போட்டு வவுச்சரை போட்டு ஐடிசி எடுத்துடுறாரு. வர்ற சூப்பரண்ட் என்ன சொல்லுவாரு? சார் நீ 750 ரூபாய்க்கு எக்ஸம்ஷன் ஒத்துக்கிறேன், கன்சைன்மெண்ட் நோட் இருந்தா தான் உண்டு, கன்சைன்மெண்ட் நோட் இல்ல, இந்த வவுச்சர் செல்ஃப் குக்குடு, நீங்களே குக் பண்ணிருக்கீங்க, நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுவா. ஓகேயா விநாயகம் சார்? ஓகே, ரைட். சார் கரெக்ட் சார், அக்செப்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ஜாக்கிரதையா பண்ணிக்கிறேன். ரைட். அடுத்து நோட்டிபிகேஷன். இது 17-18ல P&L வந்து இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்திருக்கு சார். ஐடி ஓட்ட வந்து வரும்போது நான் P&L ரொம்ப கிளவரா பிரிச்சு வேற போட்டிருந்தேன், ஆர்சிஎம் பிலோ அபோவ்னு. அதை விட்டுட்டு பிளைனா இருக்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்ல அதிகமா இருக்கேன்னு அதுல கிராஸ் செக் பண்ணாரு. பிகாஸ் இந்த நீங்க சொன்ன பாயிண்ட்ல எவேஷன் வெரிஃபிகேஷன், சப்போஸ் நீங்க அதிகமா பண்ணதுல கூட ப்ராஃபிட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காண்டி கூட இந்த ஹெட்டிங்ல ஏத்தி எழுதிருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி ரைஸ் பண்ணாரு. அப்பதான் எனக்கு தெரிய வந்தது, நம்ம அதிகமா எழுதினாலும் இங்க கேள்வி வருது, குறைவா எழுதினாலும் கேள்வி வருது. டிரான்ஸ்போர்ட் அதிகமா எழுதுனா என்னன்னா உங்களுக்கு பொருள் நிறைய வந்திருக்கு, வித்தவுட்ல வித்திருக்கீங்கன்னு அர்த்தம். இது பரவாயில்ல, சென்ட்ரலைஸ்டு சர்வீஸ் டாக்ஸ் வர்றவங்க இபி யூனிட் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. லாபத்தை குறைக்கிறதுக்காண்டி இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சில இது ஹுக் பண்ணுவோம். அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்ல கூட நீங்க பண்ணிருக்கலாம் சார். வித்தவுட் கன்சைன்மெண்ட் நோட் இல்லைன்னா இது கன்சிடரபிள் கிடையாதுன்றதுக்கு அவர் கிளவரா அந்த நான் எதுல ஆர்சிஎம் இல்லன்ற ஹெட்டிங்ல போட்டிருக்க வேல்யூ வெரிஃபை பண்றான்னு சொல்ல வரேன் நான். இல்ல ரைட், வெரி குட். அதாவது நீங்க சென்ட்ரலைஸ்டு சர்வீஸ் டாக்ஸ் ஆக்ட்ல என்ன பண்ணணும், முதல்ல இபி கன்சம்ப்ஷன் பார்ப்பாங்க. 5 வருஷம் இபி கன்சம்ப்ஷன் எடுத்து அப்ப இவ்வளவு நீங்க மேனுபேக்சரிங் இபி எல்லாம் பண்ண முடியாது, அப்ப இதை தயாரிச்சு வித்தவுட்ல வித்துறீங்கன்னு சண்டை போடுவாங்க. அதான் ஓகே. அடுத்தது போயிடலாம், நம்ம இன்னும் 10 ஸ்லைடு கூட தாண்டல. ஓகே, நோட்டிபிகேஷன் நம்பர் 12/17 சீரியல் நம்பர் 22ல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஜிடிஏ இன்னொரு ஜிடிஐக்கு வண்டியை வாடகைக்கு விட்டா ஹையரிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள், அப்ப அதுக்கு நம்ம வந்து ஆர்சிஎம் கட்ட வேண்டாம். ஒரு ஜிடிஏ நான் ஏபிடி, நான் ஏஆர்சிட்ட போய் ஒரு வண்டி எடுக்கிறேன், அவர் ஜிடிஏ, அப்ப நான் வண்டியை வாடகைக்கு எடுக்கும் போது அது ஹையரிங் ஆஃப் வெஹிக்கிள்ங்கிற கேட்டகரியில் எனக்கு வந்துருது. அவர் கன்சைன்மெண்ட் நோட்டு கொடுத்தாலும் நான் ஜிடிஏ கட்ட வேண்டாம். புரிஞ்சுதா? ஓகே. தொந்தரவு மன்னிக்கணும், என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் 2 ஃபார்ம் வச்சிருக்கிறாரு. ஒரு ஃபார்ம்ல ஒரு வண்டி இருக்கு, இன்னொரு ஃபார்ம்ல ஒரு வண்டி இருக்கு. 2 வண்டியும் அவங்களுக்குள்ள மிக்ஸ் பண்ணி சமயத்துல ஊருக்கு ஏத்த மாதிரி டிஸ்டன்ஸ் அந்த வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி ஓட்டுறாங்க. அப்போ 2 பேருமே தனித்தனியா அவங்களுக்கு பில் போட்டு கலெக்ட் பண்ணி டாக்ஸ் கட்டிடலாமா சார்? 12% போட்டு கட்டிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. கட்டுறாங்க. ஆமா, 12 கலெக்ட் பண்ணி கட்டிட்டு ஜிடிஓ ஃபார்வர்ட் சார்ஜ்ல கலெக்ட் பண்ணிட்டு வைக்கிள் இன்சூரன்ஸ், வைக்கிள் மெயின்டெனன்ஸ், ஐடிசி எடுத்துட்டு போயிருங்க. ஓகே சார். காம்பன்சேஷன் டாக்ஸ் பேச ஆர்சிஎம் கட்டணுமா? கண்டிப்பா கட்டணும். ஐடிசி கிடையாது, காஸ்ட்ல ஆட் பண்ண சொல்லுங்க. ரொம்ப டீலர் தெரியாம விட்டுறாங்க, லாஸ் ஆகுது. சரி, அடுத்த கொஸ்டின். Mrs. Umayal is a trader of old vehicle. She participated in government department tender transport corporation.
she win the tender, she purchased old vehicle scrap from government. What is the rate of tax for Mrs. Moyal to pay the department? சொல்லுங்க சார், யாராச்சும் ஆன்சர் பார்ப்போம். உமையாளுங்கிறவங்க ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வெஹிக்கிள் எடுக்கிறாங்க, ஓல்டு வெஹிக்கிள பர்ச்சேஸ். அப்ப ஆர்சிஎம் வருமா வராதா? ஆர்சிஎம் வரும் சார். வரும். கன்ஃபிஸ்கேட்டட் குட்ஸ் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கு வரும், பின்னாடி அது இருக்கு. ஓகே, இப்போ நம்ம குட்ஸை பார்க்க போறோம். இதுவரை பேசிக் தான் பார்த்துருக்கோம், இப்போதான் இன்டெப்தா பார்க்க போறோம். அக்ரிகல்ச்சர் ரிசீவ் டைரக்டாக விவசாயிட்ட வாங்குற குட்ஸுக்கு மட்டும் தான் ஆர்சிஎம் உண்டு. லிஸ்ட் ஆஃப் குட்ஸ் நோட்டிஃபைட், எந்தெந்த குட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க சட்டத்துல, இந்த குட்ஸுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஆர்சிஎம் வரும். கேஷ்யூ நட்ஸ் நாட் சேல்ட் ஆர் பீல்டு, அக்ரிகல்ச்சர் டைரக்டா வாங்கணும், ஒரு ட்ரேடர்ட்ட வாங்கினா வராது. பீடி ராப்பர் லீவ், டென்டு லீவ்ஸ் டைரக்டா விவசாயிட்ட வாங்கணும். டொபாக்கோ லீவ்ஸ் டைரக்டா விவசாயிட்ட வாங்கணும். சில்கியான் டைரக்டா விவசாயிட்ட வாங்கணும். ரா காட்டன் பருத்தி விவசாயிட்டு, இது எல்லாம் வாங்கினா விவசாயி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டார். நீங்க தான் அந்த ஜிஎஸ்டியில் கையில் இருந்து கட்டிவிட்டு ஆர்சிஎம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? அடுத்தது ஜிஎஸ்டி ஆர்சி இருக்கவட்ட வாங்கினதுக்கு எதற்கு ஆர்சிஎம் கட்டணும்? யூஸ்டு வெஹிக்கிள், சீஸ்ட் அண்ட் கன்ஃபிஸ்கேட்டட் குட்ஸ், ஓல்ட் அண்ட் யூஸ்டு குட்ஸ், வேஸ்ட் அண்ட் ஸ்கிராப், இது எல்லாத்தையும் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ யூனியன் டெரிட்டரி லோக்கல் அச்சாரிட்டினா பஞ்சாயத்து இவங்கள்ட்ட வாங்கினீங்கன்னா நீங்க தான் ஆர்சிஎம்ல பணம் கட்டணும். கவர்மெண்ட்ல போய் டெண்டர் வின் பண்றீங்க, சேல்ஸ் டேக்ஸ்ல பிடிச்சி வச்ச ஸ்கிராப்போ உங்களுக்கு ஏழை விடுறான் ரோய் ஸ்குவாடு, அப்போ வரும்போது நீங்க ஆர்சிஎம்ல பணம் கட்டணும். சரி, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பல்லவன் டிரான்ஸ்போர்ட் பழைய பஸ்ஸை ஏழை விடுறான், 10 பஸ்ஸை ஏழை எடுக்கிறீங்க, அப்போ ஆர்சிஎம்ல நீங்க தான் கட்டிட்டு. எனக்கு 2-3 கேஸே வந்தது, ஹைகோர்ட் போனேன். அது கண்டிப்பா ஆர்சிஎம்ல கட்ட வேண்டும். கவர்மெண்ட் சொல்லி கட்டாம, கவர்மெண்ட் ரிஜிஸ்டரா இருக்கும் இருந்தாலும் அது கட்டாது, நீங்க தான் கட்டணும். ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல அடுத்து போயிடலாமா? ரேட் ஆஃப் டாக்ஸ் எப்படி வரும் சார்? எதுக்கு? அந்த வெஹிக்கிள்ஸ், இந்த சீஸ்டு வெஹிக்கிளுக்கு அந்த வெஹிக்கிளுக்கு உள்ள ரேட் ஆஃப் டாக்ஸ் என்னதோ அதான் அப்ளிகபிள். ஓகே சார். அடுத்து போயிடலாமா? ஓகே, இந்த क्वेश्चन ஃப்ளோருக்கு சார் ஒரு தடவை இன்னொரு தடவை சொல்ல சொல்லிருக்காங்க. எதை சொல்ல எதை பெருமாள் சார்? இப்போ அந்த கவர்மெண்ட் வெஹிக்கிளுக்கு கன்ஃபிஸ்கேட்டட் வெஹிக்கிளுக்கு எப்படி ஆர்சிஎம் கட்டுறதுன்னு சொல்லி. சார் வள்ளியப்பன் வணக்கம் சார். வள்ளியப்பன் சொல்லுங்க. வள்ளியப்பன் சார் சொல்லுங்க. சார் அவங்க கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட்ல வரியெல்லாம் கலெக்ட் பண்ணிடுறாங்களா சார்? அப்ப கலெக்ட் பண்றாங்கன்னா அது யூஸ்டு வெஹிக்கிள் தான். அது என்ன ஐட்டம்? அதுக்கு அந்த கண்டெம்ட் வெஹிக்கிள்னே போட்டு 18% கலெக்ட் பண்ணிடுறாங்க. அது ஜெனரலா வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது, நம்ம நோட்டிபிகேஷன்ல ரிசிபியன்ட் தான் கட்டணும். இல்ல அவங்க போட்டுட்டு 12% கட்டிடுறாங்க, அது போல நம்ம திருப்பி போய் கட்டுறதா? அப்ப தேவையில்லை. ஆனா நம்ம நாளைக்கு ஆடிட் வர்ற ஆபீசர் ஆர்சிஎம் கட்ட வேண்டியது அவன் கலெக்ட் பண்ணி. இல்ல சார், எல்லா கார்பரேஷன்லயுமே கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பணம் கட்டாம கலெக்ட் பண்ணாம எந்த சேல்ஸுமே நடக்கிறது இல்ல. அது நீங்க சொல்றீங்க. பட் என்னைய பொறுத்தளவு என்னன்னா வள்ளியப்பன் சார், ஆர்சிஎம்ல கட்ட வேண்டியதுக்கு அவன் தெரியாம கலெக்ட் பண்றான்னா அது இல்லீகல் கலெக்ஷன் தான். நாளை ஆடிட் வரும்போது நீங்க தான் கட்டலன்னு தான் கேட்பான். ஐயோ, அப்ப நிறைய பர்ச்சேஸ் இருக்கு சார். அதுக்கு இல்ல நான் நோட்டிபிகேஷன் ஆக்ட்ல இல்ல அவங்க ரெஜிஸ்டர் இந்த டின் நம்பர் ரெஜிஸ்டர்ட், அவங்க ரெஜிஸ்டர்ட் கார்ப்பரேஷன் ஜிஎஸ்டி நம்பர் போட்டு இன்வாய்ஸ் தராங்க. சார் அதே சேல்ஸ் வெச்சு கூடாது சார். நம்ம என்னங்க அதே சேல்ஸ் வெச்சு கூடாது. இல்ல அது சேல்ஸ்னா கிடையாது. அவன் சேல்ஸ்னா அவன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனுக்கு எப்படி சேல்ஸ் வச்சுக்க முடியும் வைட் சார்? அவன் யூஸ்டு வெஹிக்கிள் தானே. இந்த ஆக்ட்ல நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்றான்? இந்த ஐட்டமாக இருந்தால் யூஸ்டு வெஹிக்கிள், சேல்ஸ் அண்ட் கன்ஃபிஸ்கேட்டட் குட்ஸ், ஓல்ட் அண்ட் யூஸ்டு குட்ஸ், வேஸ்ட் அண்ட் ஸ்கிராப்புக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி, லோக்கல் அத்தாரிட்டி யார்கிட்ட வாங்கணும் அவங்க அந்த கேட்டகரியில வர மாட்டாங்களா சார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கார்ப்பரேஷன் தானே. கார்ப்பரேஷன் விட்டுருங்க, நாங்க சொல்றது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் யூனிட் 4 பேர். நீங்க அந்த இது பல்லவன்னு சொன்னோன்னு சொன்னேன் நான், அதனால தான் கேட்டேன். இந்த 4 சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படினா ரைட். அது வந்து ஏன்னா அவங்க கார்ப்பரேஷன் ரிஜிஸ்டர்ட் ஜிஎஸ்டின்னு வச்சிருக்காங்க. இல்ல அப்ப அவங்க எதுல வருவாங்கன்னா பெருமாள் இன்னொரு பேர் இருக்கு, அதுக்கு பேர் என்ன? அண்டர் கவர்மெண்ட், செமி கவர்மெண்ட். அது செமி கவர்மெண்ட் சார். குவாசி கவர்மெண்ட் சார். குவாசி கவர்மெண்ட். என்ன வருவா?
பப்ளிக் செக்டர் பப்ளிக் கரெக்ட் செக்டர் கரெக்ட் தான். பெருமாள் சார் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல வந்துரும். கரெக்ட். ஆமா ஆமா சார். ஓகே. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். இல்ல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ரிஜிஸ்டர்ட் கம்பெனிஸ்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதனால வந்து அவங்க தனி பேன் நம்பர் தனியா இருக்கறனால அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்காங்க. சரியா? உங்களை பொறுத்தளவு நீங்க 4 தான். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனிட் லோக்கல் அத்தாரிட்டி 4 இடத்துல எது வேணாலும் நீங்க தான் கட்டணும். அவங்க தெரியாம கலெக்ட் பண்ணாலும் செல்லாது. நீங்க தான் ஆர்சிஎம்ல கட்டணும். அடுத்து இந்த क्वेश्चन ஃப்ளோ இருக்கு. மிஸ்டர் சம்சுதீன் purchase cashew nuts from super stockist, whether RCM applicable or not. வராது சார். வராதுங்கறீங்க. சரி அடுத்து. வராதுன்னு சொல்றது கரெக்ட். இன்னொன்னு முக்கியம் என்னன்னா அதுல சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் வந்து வாங்கினா வராது. ரெண்டாவது கேஷ்யூ நட் அக்ரிகல்ச்சர்ல வாங்கினாது. கேஷ்யூ நட்டை பொறுத்தவரை நாட்டு பீல்டுன்னு இருந்தா தான் அக்ரிகல்ச்சர் தான் வாங்கினா வரும். வெறும் கேஷ்யூ நட்டை வாங்கினா ஆர்சிஎம் கட்ட வேண்டாம். பீல்டு நாட்ஸ் அது ஒரு வார்த்தை இருக்கு, 2 வார்த்தை இருக்கு. அது இருந்தா மட்டும் தான் ஆர்சிஎம் வரும். சரி. இவர் நம்ம நாகர்கோவில் ஜஸ்டின் கேட்டதுக்கு நானே போட்டிருக்கேன், தெரியல எனக்கு. ஆர்சிஎம்க்கு புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல என்னென்ன என்ட்ரி கிரியேட் பண்ண வேண்டும்? செப்பரேட் லெட்ஜர் ஃபார் ஆர்சிஎம் லேபரேட்டரி required to be maintained the books of accounts identified from output IGST RCM, output CGST RCM, output HGST RCM, input IGST RCM, input CGST RCM, input HGST RCM. இதுல 5 தனியா போட்டுக்கணும், 12 தனியா போட்டுக்கணும், 18 தனியா போட்டுக்கணும். அப்புறம் below 750 தனியா போட்டுக்கணும், below 1500 அதிகமா தனியா போட்டுக்கணும். அப்புறம் above 750 தனியா போட்டுக்கணும், above 1500 தனியா போட்டுக்கணும். அப்ப மொத்தம் 48 லட்சம் வரும். அதுக்கு இது போட்டாதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். 996 இல்லையா தப்பாயிடும். சரியா? டவுட் இருக்கா? அடுத்து போயிடலாமா? ஆர்சிஎம் பேயபிள் தனியா ஒரு லெட்ஜர் போடணும்ல சார்? அது தனி. நான் இன்புட் அவுட்புட் போட்டிருக்கேன். பேயபிள் நீங்க டேலியில தனியா போட்டுக்கணும். அடுத்து போயிடலாமா? ஓகே. சரி, இந்த 180 டேஸ் கான்செப்ட் ரூல் 37 180 நாளுக்குள்ள பணம் கட்டலைன்னா ஐடிசி கிடையாது. அது ஆர்சிஎம்க்கு உண்டா? கிடையாது சார். ஆர்சிஎம்க்கு அது கிடையாது. 180 நாள்ல ரூல் 37ங்கிறது ஒன்லி உங்களுக்கு யாருக்கு வரும்? நீங்க ரெகுலரா ஃபார்வர்ட் சார்ஜுக்கு மட்டும் தான் வரும். அடுத்து ரொம்ப முக்கியம் டைரக்டர் சர்வீஸ். பெரிய குழப்பமா இருந்தது. क्वेश्चन ஆன்சருக்கு போயிடலாமா? மணி 8 ஆச்சு. 8 ஆயிடுச்சா? இன்னைக்கு ரொம்ப நான் ஸ்லைடு 20 ஸ்லைடு கூட போல பெருமாள் சார். சரி, டைரக்டர் சர்வீஸை நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ கொஸ்டின் ஆன்சர் டைரக்டர் எடுத்து அதுவே 15 நிமிஷம் வந்துடும். அப்போ அடுத்த வாரம் சண்டே பார்த்துக்கலாமா பெருமாள் சார் டைரக்டர்? சரி, இப்போ வந்து சொல்லுங்க சார். ஓவராலா கேளுங்க சார். இல்ல டைரக்டர் சர்வீஸ் பாலு சார் அடுத்த வாரம், சண்டே அன்னைக்கு, இன்னைக்கு கிடையாது. பெருமாள் சார் பாலு சார் என்னன்னு கேளுங்க. உங்க வாய்ஸ் கரெக்ட்டாவே கேட்கலையே சார். பாலு சார் லாஸ்ட் ஸ்கிரீன் புரியல. என்ன லாஸ்ட் ஸ்கிரீன் போடுங்க சார். டைரக்டர் சார்ஜஸ் அதுக்கு முதல்ல ஸ்கிரீன் 180 டேஸ் போடிங்களா சார்? அந்த இத கேக்குறாரு. ஓகே ஓகே. டைரக்டர்ஸ்க்கு முன்னாடி போடிங்களா ஒரு 180 டேஸ் அந்த இத கேக்குறாரு ஸ்கிரீன். அதாவது ரூல் 37 வந்து ஒரு ஆளுக்கு பணம் கொடுக்கலன்னா ஐடிசி கிடையாது, ரிவர்ஸ் பண்ணணும் 180 டேஸ்க்குள்ள. ஆனா 180 டேஸ்க்குள்ள ஆர்சிஎம்க்கு கொடுக்கலனாலும் ஐடிசி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அடுத்து கொஸ்டின் ஆன்சர் செஷன் போயிடலாம். ஏன்னா டைரக்டர் ஆரம்பிச்சோன்னா டைம் ஆயிடும். அடுத்த சண்டே 11th சாரி சண்டே எப்போ வருது? 12th வருது. 12th வந்து அதை பார்த்துக்கலாம். சார் டவுட் சொல்லுங்க சார். அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்ஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்றோம் சார். சரி, அவங்க வந்து இன்வாய்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கும் நம்ம செல்ஃப் இன்வாய்ஸ் போடணுமா தேவையில்லையா? அன்ரிஜிஸ்டர்ட் பர்ச்சேஸ்க்கு தான் உங்களுக்கு ஆர்சிஎம்ஏ கிடையாது, செல்ஃப் இன்வாய்ஸ் தேவையில்லை. அந்த இதே வச்சுக்கலாம். ஆனா பேமெண்ட் வவுச்சர் போடணும். ஓகே, அடுத்த क्वेश्चन சார். சார் ஜஸ்டின் சார் சொல்லுங்க சார். நம்ம ஆர்சிஎம்ல ஐடிசி அந்த டைம் லிமிட் எத்தனை நாளைக்கு வரைக்கும் உள்ள எடுத்துக்கலாம்? ஓகே, ஆர்சிஎம் பொறுத்தளவு இந்த மாசம் கட்டிங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாசமே ஐடிசி எடுத்துக்கலாம்.
எப்ப பே பண்றீங்களோ அந்த மாசமே எலிஜிபிள். இல்ல அது எத்தனை மாசம் வரைக்கும் அதை எடுத்துக்கலாம்? இப்ப விட்டு போச்சு 2-3 மாசம் எடுக்காம விட்டோம். 2 மாசம் கழிச்சுனா செப்டம்பர் ஆனுவல் ரிட்டர்ன் விச் எவர் ஏரியா. ஓகே. சரி, இப்போ ஃப்ளோருக்கு ஒரு क्वेश्चन நான் கொடுக்குறேன் பெருமாள் சார். அதாவது 17-18ல நான் ஒரு ஆர்சிஎம் சர்வீஸ் ஒரு 1 லட்சம் ரூபாய் விட்டுட்டேன். இப்ப அதன் ஐடிசி எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? எடுக்க முடியாது சார். யாரு எடுக்க முடியாதுன்னு சொல்லு? பாலு சாரா? யாரு எடுக்க முடியாதுன்னு சொல்லி எடுக்கலாம் சொல்றதுதான் என்னுடைய இதே. நத்திங் இது. அதாவது பாலு சார், இன்னொரு நாள் எடுக்க முடியாது, நம்ம எடுத்து கொடுக்கணும். அப்பதான் நம்ம வின் பண்ணி ஃபீஸ் வாங்க முடியும். பாலு சார், வேற எனி அதர் क्वेश्चन? வேற எனி அதர் ட்ரை? சார் 17-18 உண்டான அந்த 1 லட்சம் ரூபாய்க்கான ஐடிசி ஆர்சிஎம் வந்து கட்டியிருக்காரான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அதை எடுக்க முடியுமான்ற கேள்வி. அவர் கட்டியிருக்காரா சார்? கணேசன் சார் 17-18ல ஒரு பணம் கட்டல சார். அப்படி முதல்ல கட்டல, அதை இப்ப கட்டிட்டா எடுக்க முடியுமான்னு கேக்குறீங்க. அப்போ ஆமா கட்டுறாரு, இப்ப கட்டுறாரு, எடுக்க முடியுமான்னு கேக்குறீங்க. அப்ப பால் சார் என்ன சொல்றாரு? அவர் சொல்றது ப்ரொவிஷன் லீகலி கரெக்ட். என்னைய பொறுத்தளவு சட்டத்தில் இங்க ஓட்டு இருக்கு, அதை பிடிச்சி நம்ம விளையாடணும். அப்பதானே கணேசன் நம்ம 2 பேரும் சாப்பிட முடியும். கரெக்டா? அப்ப என்னன்னா பால் சார் என்ன சொல்றாரு? அவர் சொல்ற லீகலி கரெக்ட். அதாவது செப்டம்பர் ஆர் ஆனுவல் ரிட்டர்ன் விச் எவர் ஏரியா. நம்ம 17-18க்கு நமக்கு 31/3/19 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 31/3/19க்குள்ள நம்ம பண்ணிருக்கணும், பண்ணல. இப்பதான் என்கிட்ட 9க்கு வருது ஒரு பார்ட்டி. நான் சொல்றேன் 1 லட்சம் ரூபாய் கட்டணும்ட்டு. பார்ட்டி சொல்றேன் சார் 1 லட்சம் ரூபாய் என் கணக்கு பிள்ளை சொல்லல, உங்கள்ட்ட 9க்கு வந்தேன், 1 லட்சம் ரூபாய் நான் ஐடிசி கோவிந்தா ஆயிரும், எனக்கு 1 லட்சம் ரூபாய் ஐடிசி வேணும்னு கேட்கறேன். அவனை நான் ஐடிசி இல்லைன்னு சொல்லிட்டு என்னை விட்டு போயிருவேன். நான் 996க்கு 50,000 ரூபாய் ஃபீஸ் சார்ஜ் பண்ண முடியாது. அவனை தக்க வச்சுக்கணும் லீகலா. நான் எப்படி காப்பாத்துறது? நான் காப்பாத்தி வின் பண்ணிட்டேன், ஃபீஸ் வாங்கிட்டேன். நீங்க சொல்லுங்க உங்க யோசனையை. இந்த பாரதி ஏர்டெல் அந்த இது வந்தது இல்ல சார்? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பாரதி ஏர்டெல் இது சம்மந்தம் இல்ல. பாரதி ஏர்டெல் ஏத்து திருப்பி சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்களே. அது போயாச்சு. கவர்மெண்ட் சார் ஹலோ சொல்லுங்க சார். கரூர்ல கோகுலேஷன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். ஆர்சிஎம் பொறுத்தவரையில நாம வந்து பழைய ஆர்சிஎம் புது ஆர்சிஎம் எப்ப நம்ம கட்டுறோமோ அப்ப எடுத்துக்கலாம் சார். நம்ம ஆர்சிஎம் 17-18 இருந்தாலும் 18-19 இருந்தாலும் விட்டு போச்சு அப்படின்னா எப்ப நாம கட்டுறோமோ அப்ப வந்து ஐடிசி எடுத்துக்கலாம் சார். நம்ம அப்படிதான் செக்ஷன் 16(2)ல எப்ப கட்டுறோமோ எடுத்துக்கலாம் இருக்கா? எந்த செக்ஷன்ல இருக்கு? கையில புக் இருந்தா பாருங்க, தப்பு இல்ல. நம்ம லீகலாவே பேசலாம். நமக்கு ஐடிசி எடுக்கிற என்ன கண்டிஷன்? நம்ம செல்ஃப் இன்வாய்ஸ் போட்டா தான் ஐடிசி உண்டு. செல்ஃப் இன்வாய்ஸ் எது கிரியேட் பண்றோம்? ஐடிசி எடுக்கிறதுக்கு. செல்ஃப் இன்வாய்ஸ் இன்க்ளூட்ஸ் இன்வாய்ஸ். இன்வாய்ஸ் ரூல்ல செல்ஃப் இன்வாய்ஸ் இன்க்ளூட் இன்வாய்ஸ்ன்ட்டேன். அப்ப 17-18ல 1 லட்சம் ரூபாய் எனக்கு. ஆனா இப்ப ஐடிசி எடுக்கணும். எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? ஆர்சிஎம் வந்து பேமெண்ட் பேசிஸ் தான் சொல்றீங்க. அப்படிங்கும் போது எப்ப பே பண்றோமோ அப்ப கிளைம் பண்ணிக்கலாம். இல்ல பேமெண்ட் பேசிஸ்ல என்ன அப்படின்னா அப்ப நீங்க பேமெண்ட் பேசிஸ் வித்தின் லிமிடேஷன் பீரியட்ல இருக்கும்ல மிஸ்டர் முத்துப்பணிப்பன். அப்ப நீங்க பே பண்ணுங்க. ஐடிசி எலிஜிபிள் இல்ல. ஐடிசிக்கு உங்களுக்கு செப்டம்பருக்குள்ள எடுக்கணும். இல்ல ஆனுவல் ரிட்டர்ன் விச் எவர் ஏரியா. 17-18க்கு ஆர்என் பாலு சார் என்ன பண்ணிட்டாரு? ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாரு. டேட் போயிட்டா சார். செல்ஃப் இன்வாய்ஸ் என்னைக்கு ரைஸ் பண்றோமோ அந்த மாசம் எடுத்துக்கலாம் சார். அப்ப செல்ஃப் இன்வாய்ஸ் இன்னைக்கு போட்டா அப்ப எடுத்துக்கலாம். அப்ப வந்து உங்களுக்கு ஆர்சிஎம்க்கு பேமெண்ட் 60 நாளுக்குள்ள கொடுக்கணும் இருக்கே. ஆர்சிஎம்க்கு சர்வீஸுக்கு 60 நாள், குட்ஸுக்கு 30 நாள். பேமெண்ட் ரூல்ல போய் எடுத்து பாருங்க. இன்வாய்ஸ் எதா இருந்தாலும் ஆர்சிஎம்க்கு 60 நாளுக்குள்ள இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண வேண்டும். டைம் ஆஃப் சப்ளை பார்க்கணும்ல. நம்ம ஒன்று இதை மட்டும் பார்க்கக்கூடாது, டைம் ஆஃப் சப்ளையும் பார்க்கணும். டைம் ஆஃப் சப்ளை என்ன சொல்லுது? நீங்க குட்ஸா இருந்தால் நீங்க இன்வாய்ஸ் பொருள் போகும்போதே சேர்த்து கொடுத்துடணும். ஈவே விலை இன்வாய்ஸ் செய்யும். சர்வீஸ் இருந்தால் ஆர்சிஎம்க்கு 30 நாள் டைம் ஆஃப் சப்ளை இன்வாய்ஸ் ரைஸ் பண்றதுக்கு. சர்வீஸ் இருந்தால் 60 நாள். அப்ப இது சர்வீஸ் நடந்தது 5/10/17. அப்ப நான் 60 நாளுக்குள்ள டைம் ஆஃப் 60 நாளுக்குள்ள டைம் ஆஃப் சப்ளை எனக்கு டைம் ஆஃப் சப்ளை ஃபுல்ஃபில் ஆகணும்ல. டைம் சொல்லுங்க சார். சார் யாராச்சும் ட்ரை பண்ணலாமே? சார் யாரும் ட்ரை பண்றீங்களா? இல்ல நான் ஆன்சர் வரட்டுமா? ஆன்சர் வந்துருங்க சார். சொல்லிருங்க சார். சொல்லிருங்க சார். இல்ல சொல்றேன், நான் சொல்லாம போக மாட்டேன் பழனிசாமி சார். ஏன் சார் பயப்படுறீங்க? ஐ அம் ரெடி டு ஷேர். பட் இது என்ன பண்ணலாம்னா இது லூப் ஹோல் தான். பட் நாங்க ஒரு 2-3 பேர் வந்து ஹெல்த்தியா டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். டைம் ஆஃப் சப்ளை, இன்வாய்ஸ், ஐடிசி ரூல் எல்லாம் பார்த்து தான்.
நமக்கு ஆர்சிஎம் பொறுத்தளவு என்ன அப்படின்னா எப்ப பேமெண்ட் பண்றோமோ அப்ப எடுத்துக்கலாம். ஐடிசி செக்ஷன்ல நம்ம பர்ச்சேஸுக்கு மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நம்ம பர்ச்சேஸ் நம்ம தான் கையிலேருந்து கட்டுறோம். அப்ப என்ன பண்ணணும்னா பழைய தேதியில நம்ம அந்த எப்போ அந்த சர்வீஸ் நடத்துதோ அந்த 60 நாளைக்குள்ள நம்ம செல்ஃப் இன்வாய்ஸை போட்டு கிழிச்சிடணும். ரெண்டாவது நம்ம பேமெண்ட் கொடுக்கறனால ஐடிசி எடுத்துக்கலாம் ஆர்சிஎம்க்கு. மற்றதுக்கு தான் 180 டேஸ்க்குள்ள பேமெண்ட்டுக்குள்ள எடுக்க முடியாது. பேமெண்ட்டை நம்ம சண்டே கிரெடிட்டார்ல வச்சிருப்போம் ஆடிட்டர் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கட்டும், தப்பு இல்லை. இப்போ பொறுத்தளவு இன்னைக்கு டேட்ல நம்ம செல்ஃப் இன்வாய்ஸை ரைஸ் பண்ணக்கூடாது. வித்தின் 60 டேஸ் இருக்குல்ல அந்த 60 நாளுக்குள்ள செல்ஃப் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிடுறோம். பண்ணிட்டு வச்சுட்டு இன்னைக்கு நம்ம போய் டிஆர்சி 03ல போய் கட்டலாம். கட்டுனா ஐடிசி கிடைக்காது நமக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கரண்ட் மந்த் 3Bல போய் நம்ம அந்த ஆர்சிஎம் ரிப்போர்ட் பண்ணி கட்டிடணும். அது கட்டும் போது வித் இன்ட்ரெஸ்டோட கட்டிடணும். அந்த 2 வருஷத்துக்கு வட்டியோட கட்டிட்டு இந்த மாசம் ஐடிசி எடுத்துக்கலாம். அப்ப என்ன 9 ஃபைல் பண்ணல ஆடிட்டர் என்ன பண்ணணும்னா 9Cல குவாலிஃபை பண்ணிடணும். சார் இந்த ஆர்சிஎம் பேயபிள் இருக்கு, நான் அசஸ்கிட்ட சொல்லிட்டேன், அப்புறம் 19, 20, 21ல பே பண்ணிட்டு ஐடிசி எடுத்திருக்காருன்னு பண்ணிட்டா நம்ம 20, 21 ஃபைல் பண்ணும்போது இந்த ரெக்கன்சிலேஷன் 9C போடும்போது இந்த ஆர்சிஎம் பிலாங்ஸ் டு 17, 18 ரிப்போர்ட் பண்ணிட்டா 100% ப்ராப்பர் ஆஃபீஸர் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாரு. கிளைண்டே சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், நம்மளும் பில் போட்டுடலாம். இதுல டவுட் கேளுங்க சார். ஐம் ரெடி டு கிளாரிஃபை. இன்ட்ரெஸ்ட் மட்டும் லாஸ். அதான் சார் இன்ட்ரெஸ்ட் லாஸ் பண்ணி தானே அது வழி இல்லையல்ல. இன்ட்ரெஸ்ட் கட்டலைன்னா தவறா போயிருங்களா அது? இதுல டவுட் இருந்தா கேளுங்க. 17, 18ல யாருமே ஆர்சிஎம் கட்டல நிறைய பேர். அந்த மாதிரி இருக்கிற கேஸ் என்ன பண்ணலாம்? என்ன சார் 17, 18க்கு நிறைய பேர் ஆர்சிஎம் கவர் பண்ணீங்க. சரி, அந்த மாதிரி இருக்கிற கேசஸ் இப்போ அப்ப நீங்க வந்து ஆர்சிஎம் கவர் பண்ணலைன்னா செல்வராஜ் சார் நீங்க வாலண்டியரா ரிப்போர்ட் பண்ணா இன்ட்ரெஸ்ட் மட்டும். சரி சரி. ஐடிசி உண்டு. நீங்க ஆபீசர் பிடிச்சான்னா உங்களுக்கு ஆர்சிஎம்க்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு, பெனால்டி உண்டு, ஐடிசி கிடையாது. ஓகே. இப்ப பண்ணா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்ட் மட்டும் தான் லாஸ் செல்வராஜ் சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ பண்ணிரலாம் உங்களுக்கு. இப்போ பண்ணிரலாம், ஐடிசி எடுத்துக்கலாம். ஆனா 17, 18க்கு ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம இருக்கணும் நீங்க. ஓகே. ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. அது பண்ணிருக்கீங்கல நீங்க. ஆனுவல் ரிட்டர்ன் பண்ணாத அப்ளிகபிள் இல்லாத கேஸ். ஆனுவல் ரிட்டர்ன் என்னைய பொறுத்தளவு ஆனுவல் ரிட்டர்னை பொறுத்தளவு அப்ளிகபிள் இல்லாத கேஸ்னாலும் நீங்க ஃபைல் பண்ணனாலும் அந்த டியூ டேட் டீம்டு ஃபைலா தான் எடுத்துக்க போறேன் ஆபீசர். இப்போ நீங்க ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல பிலோ 2 crores வச்சிருக்கீங்க. என்னைய பொறுத்தளவு எங்க ஆபீஸ்ல 10 லட்சம் டாலர் வந்து ஆனுவல் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஏன்னா ஆனுவல் ரிட்டர்ன் தான் செல்வராஜ் நம்ம கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பண்ண தப்பையெல்லாம் திருத்திக்கிறதுக்கு. சரி சரி. நீங்க ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா முடியும்னா தப்பாவே இருந்துருமே. சரி சரி. அந்த மாதிரி கேஸ் இப்ப பண்ணிரலாம் இல்லையா? சார் அப்படியே இருந்தாலும் நீங்க சொல்ற 17, 18ல இப்ப அவர் சார் கேட்டல ஆர்சிஎம்ல இருக்கு, நிறைய பேர் பே பண்ணாம இருக்காங்க அப்படின்னு சொன்னாருங்க சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த பேமெண்ட் வவுச்சர் கிரியேட் பண்ணாம இருந்தாங்கன்னா மட்டும் தான் இந்த ஆப்ஷன், இல்ல பேமெண்ட் வவுச்சர் கிரியேட் பண்ணாதான் இந்த ஆப்ஷன் இல்ல பேமெண்ட் வவுச்சர் நீங்க கொடுக்க வேண்டாம். பேமெண்ட் வவுச்சர் தேவையில்லை. பேமெண்ட் தான் 180 டேஸ்க்குள்ள பே பண்ணலனால ஐடிசி எலிஜிபிள் உங்களுக்கு ஆர்சிஎம்க்கு. இல்ல அந்த 60 டேஸ்க்குள்ள இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணல சார். இல்ல 60 டேஸ்க்கு செல்ஃப் இன்வாய்ஸ். அது செல்ஃப் இன்வாய்ஸ் நீங்களே தான் கிரியேட் பண்ணிக்க போறீங்க. முத்து பழனியப்பன் நீங்களே செல்ஃப் இன்வாய்ஸ் இன்னைக்கு கூட பழைய டேட்டா போட்டு கிரியேட் பண்ணிக்கலாம்ல. ஓகே. இந்த டேட் போட்டு அன்னைக்கு டேட்டை இன்னைக்கே போட்ட மாதிரி போட்டு. ஆமா நீங்க போட்டுட்டு கொஞ்சம் அழுக்கு பண்ணி விட்டுற வேண்டிய உங்க மெஷின் ஷாப்ல போட்டீங்கன்னா 10 நாள்ல இன்வாய்ஸ் அழுக்காயிரும். ஓகே. ஏன்னா செல்ஃப் இன்வாய்ஸ் நம்ம தானே கிரியேட் பண்றோம். இதுக்கு வந்து நம்ம பழைய டேட்டா நம்ம கிரியேட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல. சார் எனி क्वेश्चन? சார் அடுத்து சண்டே கிரெடிட்டார்ஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணாம இருந்தோம். சண்டே கிரெடிட்டார்ல வராம இருந்ததாவா? ஆமா சார். நம்ம பேமெண்ட் வந்து இப்ப பண்ற மாதிரி தான் சொல்றோம் இல்லீங்களா ஆர்சிஎம் கிளைம் பண்றதுக்காக. சப்போஸ் நம்ம ஆல்ரெடி பே பண்ணிருக்கோம், மேபி பேங்க்ல பண்ணிருக்கோம் அப்படிங்கும்போது பரவாயில்ல இருந்துட்டு போகுது. பேங்க்ல பே பண்ணிருந்தா உங்களுக்கு பேமெண்ட் பே பண்ணிருக்கீங்க. நீங்க அவருக்கு கட்ட வேண்டிய அவர் கொடுக்க வேண்டிய டியூ கொடுத்துட்டீங்க அப்படிதானே சொல்ல வரீங்க? டியூ கொடுத்து எனக்கு ஷெட்யூல் ஆஃப் கிரெடிட்டார்ல அந்த கிரெடிட்டார் பேர் வரலன்னு சொல்ல வரீங்க. ஆமா சார். அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நீங்க கண்டிப்பா நீங்க ஐடிசி எடுத்துக்கலாமே. அதுல என்ன பிரச்சனை வரும்னு பயப்படுறீங்க? ஆனா 9 ஃபைல் பண்ணாம அந்த டைம்ல கட்டல இப்ப கட்டறேன் அப்படிங்கற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். என்ன சார்? இல்ல சார் ஆர்சிஎம் மட்டும் அப்ப பே பண்ணல இப்ப பே பண்றேன் இன்ட்ரெஸ்ட். இப்ப பே பண்றதுக்கு தான் நான் வட்டி கட்டிறேன்ல கவர்மெண்ட்க்கு. ஓகே 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 சார். थैंक यू சார்.
சார் ஜஸ்டின் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நமக்கு இப்ப இந்த ஓஷன் பிரைட்டுக்கு ஆர்சிஎம் இப்ப சார். கட்டணம் இல்ல ஓஷன் பிரைட்லாம் பின்னாடி வருது சார், அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரி சார். இப்ப பார்த்தத மட்டும் டவுட் கேட்டுருங்க சரியா? ஓகே. ஏன்னா ஆர்சிஎம் வந்து நான் ஒரு இதுல முடிக்கலாம்னு பார்த்தேன், கிட்டத்தட்ட 10% தான் கவர் ஆயிருக்கு இன்னைக்கு. சார் இப்போ கேட்டுக்காங்க உமேல் ட்ரேடர்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னீங்களே, அது இன்னொரு தடவை சொல்லுங்க. சொல்லிடலாம். சரி சார். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இப்ப பழசுக்கெல்லாம் வந்து என்னதான் இருந்தாலும் இப்ப அந்த இது மட்டும் ரிட்டர்ன் மட்டும் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம இருந்தா எல்லாத்துக்கும் இப்ப இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு நம்ம ஆர்சிஎம் கிளைம் பண்ணிட்டா நல்லது. ஏன்னா இப்ப நம்ம பே பண்ணா மிஸ்டர் பயணி இப்ப நமக்கு ஐடிசி கிடைக்குது, வட்டி 18ஓட போயிருது. இல்ல கண்டிஷன் வந்து அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்க கூடாது, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க இப்ப ஃபைல் பண்ணாம விட்டீங்கன்னா ஆடிட் வரும்போது கண்டிப்பா வந்து மாட்டோம். அப்ப ஐடிசி கிடையாது. ஆடிட் வரும்போது அவன் பெனால்டி போடுவான், இன்ட்ரெஸ்ட் போடுவான், பயங்கரமா தீட்டி எடுத்துருவான். நம்ம இவன் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருந்தாலுமா சார், இப்ப இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருந்தாலும் அவர் ஆடிட்டர்ஸ் வந்து பார்க்கும்போது நம்ம நார்மல் பேமெண்ட் பண்ணி தான் எடுத்துருக்கோம். இல்ல இப்ப நம்ம வாலண்டியரா பே பண்ணிட்டு அவன் பெனால்டி போட முடியாது, ஒண்ணும் போட முடியாது. அதான். சோ அப்ப எந்த கண்டிஷனுமே கிடையாது. ஐடிசி கிளைம் பண்றது இன்ட்ரெஸ்ட் போய் இன்னி வரைக்கும் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு வேணா ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம வாலண்டரி நேச்சர் பண்ணும்போது அவன் நம்ம வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்க முடியாது. அதான் கேக்குறேன். சோ அப்ப அந்த ரிட்டர்ன் ஃபைலிங்கோ இல்ல கிரெடிட்டர்ஸ் வைக்கணும், அதெல்லாம் எந்த கண்டிஷனும் தேவையில்லை. அது தேவையில்லை. அது நம்ம வந்து நான் ஜெனரலா சொல்றேன், கேஸ் டு கேஸ் அனலைஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணணும். இல்ல நான் என்ன பண்றேன், நான் உங்களுக்கு மூளையை தட்டி விட்டு கொஞ்சம் த்ரோ பண்ணிட்டேன். கரெக்டா? ரைட். நீங்க வந்து என்ன படிக்கணும், டைம் ஆஃப் சப்ளை பாத்துக்கணும், நேச்சர் ஆஃப் சர்வீஸ் பாத்துக்கணும். எல்லாம் கண்டிஷன்ஸ் அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணி அது இப்ப பண்ற அப்ப உள்ளது இப்ப பண்ற மாதிரி பண்ணி வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஆமா பண்ணணும். அது நீ கேஸ் டு கேஸ் பேஸ் தான் அனலைஸ் பண்ணணும். நான் காமனா உங்களுக்கு ஃபார்முலா சொல்ல முடியாது இதுக்கு. ஓகே. இது கேட்டாங்களா? மிஸ்ஸஸ் உமையால் இஸ் a trader of old vehicle. அவங்க பழைய வண்டி வாங்கி விக்கிறவங்க. அவங்க கவர்மெண்ட் டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வேண்டாம், ஒரு கவர்மெண்ட் டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அப்ப அவங்க டெண்டர்ல வந்து அவங்க ஹையஸ்ட் பிட், அப்ப ஸ்கிராப் எடுக்கிறாங்க கவர்மெண்ட்ல. அப்ப அது என்ன பண்ணணும்னா அவங்க இந்த கவர்மெண்ட் பணம் கட்டாது கலெக்ட் பண்ணி. அப்ப மிஸ்ஸஸ் உமையால் தான் ஆர்சிஎம்ல பணம் கட்ட வேண்டும். இதுதான் எக்ஸாம்பிள். பெருமாள் சார் ஏதாவது கொஸ்டின் முடிச்சலாமா பெருமாள் சார்? இல்ல இருங்க ஒரு நிமிஷம். அது வந்து ஆக்ஷன் சேல் வந்து ஓல்ட் அயன் ஸ்கிராப் வந்து லோக்கல் அத்தாரிட்டி பண்றாங்க, அதுக்கு வந்து கலெக்ட் பண்ணலாமா வேண்டாமா? இல்ல அதுக்கு ஆர்சிஎம் தான் கட்டணும். லோக்கல் அத்தாரிட்டி பஞ்சாயத்துக்கு வந்து நம்ம ஆர்சிஎம்ல தான் நம்ம தான் பணம் கட்டணும், டிசிப்ளின் தான் கட்டணும். அவங்க கலெக்ட் பண்ணி கட்டிட்டாங்கன்னா நம்ம விடலாம் இல்ல சார்? இல்ல அவங்க கலெக்ட் பண்ணி கட்டுறாங்கன்னா அவங்க தெரியாம கலெக்ட் பண்ணா இல்லீகல் கலெக்ஷன். நம்மளை பொறுத்தவரை ஆர்சிஎம்ல பே பண்ண நோட்டிபிகேஷன்ல சொன்னதுனால அவங்க கலெக்ட் பண்ணி கட்டாலும் நமக்கு வர ப்ராப்பர் ஆஃபீஸர் ஆடிட் ஆஃபீஸர் ஒத்துக்க மாட்டாரு. யூ ஆர் லைபிள், யூ ஆர் டு பே தான் சொல்லுவார். ஈவன் தோ அவங்க டாக்ஸ் எல்லாம் போட்டு எல்லாமே நம்பர் எல்லாம் போட்டு ஆமா உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணி உங்களை கட்டலங்கறாரு. அவர் கலெக்ட் பண்ணது இல்லீகல் கலெக்ஷன், அத பாதர் பண்ண மாட்டாரு, உங்களை தான் பெனலைஸ் பண்ணுவார். சார் ஒரு क्वेश्चन பிரகாஷ் சார், ஒரு சிமெண்ட் டீலர் வந்து லாரி விச்சிட்டு இருக்காரு சார், அவருடைய ஓன் வெஹிக்கிளுக்கு சிமெண்ட்டுக்காக ஏத்தி இறக்குறாரு சார் அவரு. அதே அந்த வெஹிக்கிள் வந்து இன்னொரு பார்ட்டிக்கு வந்து ரெண்ட் விடும் பொழுது நம்ம பில் ரைஸ் பண்ணிடலாமா சார் 12% போட்டு? அது அப்ப அந்த நீங்க டிரான்ஸ்போர்ட் வாடகைக்கு விடுறதுக்கு உங்க ஜிஎஸ்டி ஆர்சில ஆட் பண்ணிருக்கீங்களா? பண்ணலையே சார். அத முதல்ல ஆட் பண்ணுங்க. அது பண்ணக்கூடாது. ஓ சரி சரி. அப்படி பண்ணியிருந்தா 12% போட்டுக்கலாங்க, கலெக்ட் பண்ணி கட்டிடலாம். அத கலெக்ட் பண்ணி கட்டிங்கன்னா சிமெண்ட்டுக்கும் 12% கலெக்ட் பண்ணி கட்டணும். சிமெண்ட்டுக்கும் இல்ல, அவர் சிமெண்ட் விடல, வண்டி மட்டும் தான் விடுறாரு வாடகைக்கு. வண்டி வாடகைக்கு விட்டா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சார். சொல்லுங்க சார். ஒரு ரெஜிஸ்டர்டு ஜிடிஏ ஃபார்வர்ட் சார்ஜ்ல கலெக்ட் பண்ணி கட்டுறாரு சார். அது நோட்டிபிகேஷன் 12/7 படி இன்னொரு ஜிடிஏக்கு பண்றப்போ அது எக்ஸம்ஷன் சொல்றோம். இப்போ அந்த மாதிரி சமயத்துல இவர் ஃபார்வர்ட் சார்ஜ் பண்ணி இன்னொரு ஜிடிஏக்கு இந்த மாதிரி கொடுக்கலாமா? எக்ஸம்ஷனா சர்வீஸ் பில் கொடுக்கலாமா? நல்லா கொடுக்கலாம். அவர் வந்து இப்ப நான் ஏபிடி நான் ஏஆர்சி கொடுக்குறேன்னா அது வந்து ஜிடிஏங்கிற கான்செப்ட்ல வராது. நாங்க ரெண்டு பேரும் கன்செப்ட் நோட் கொடுக்க மாட்டோம். இப்ப ஓகே, ஒரு ஜிடிஏ இன்னொரு ஜிடிஏக்கு வாடகைக்கு விடுறாருன்னா அங்க அந்த ஜிடிஏ ஒரு ஹையரிங் டிரான்ஸ்போர்ட்டர் கேட்டகரிக்கு மாறிடுவாரு. ஓகே, அப்ப கன்செப்ட் நோட்டே கொடுக்க மாட்டாரு. கன்செப்ட் நோட் கொடுக்காத போது அங்க ஆர்சிஎம் அப்ளிகபிலிட்டி வராம போயிடும்.
கன்சைன் நோட் தரக்கூடாது. தரக்கூடாது, கொடுத்தா இல்லீகல் அது. ஓ ரைட்டா சார். சார். தேங்க் யூ சார். அந்த கன்சைன்மென்ட் லிஸ்ட் கொடுங்க சார், அது என்னென்ன இருக்கணும்ன்ற ஒரு லிஸ்ட் ஸ்லைட். சொல்றேன் சார். அப்படியே அந்த போட்டோ கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்ல. இந்த கன்சைன்மென்ட் நோட்ல லிஸ்ட் சொல்லிருக்கீங்க, இது மேண்டேட்டரிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல இது மினிமம் இது இருக்கணும் அப்படிங்கிற? மினிமம் இது இருக்கணும், மேண்டேட்டரி கிடையாதுல சார்? இல்ல இதுல வந்து ஏதோ ஒண்ணு விட்டு போயிருந்தா பரவாயில்ல, இது வந்து நம்ம சர்வீஸ் டாக்ஸ் ரூல்ல இது இருந்தா தான் கன்சைன்மென்ட் நோட்டுங்கறேன். இது மினிமம் இருக்கணும். ஆமா, இது போக எக்ஸ்ட்ரா இருக்கலாம். ஆனா இதுல 2 விடு போட்டு போயிருந்தா கன்சைன்மென்ட் நோட்டே இல்ல. அப்ப இது மேண்டேட்டரி, மினிமம் இது இருக்கும். எஸ் சார். ஒன் क्वेश्चन சார். சொல்லுங்க சார். இப்ப சென்னையில இருந்து பாண்டிச்சேரிக்கு வந்து கேபிஎன் டிரான்ஸ்போர்ட்ல சரக்கு வருது சார். அவங்க வந்து இப்ப மினிமம் 2500 சார்ஜ் பண்றாங்க. அதுக்கு ஆர்சிஎம் வருமா? அவங்க கிட்ட எந்த கன்சைன்மென்ட் நோட்டும் இல்ல. கன்சைன்மென்ட் நோட் இல்லனா ஜிடிஏ கிடையாது, வராது. ஓகே சார், थैंक यू சார். ஒன் क्वेश्चन சார். சொல்லுங்க சார். காட்டன் ரா காட்டன் பார்மட் பர்ச்சேஸ் பண்றாங்க சார் டீலர். என்னென்ன ரிஜிஸ்டரிங் சார், என்னென்ன மெயின்டைன் பண்ணுங்க சார்? அது டாக்குமெண்டேஷன் வரையில பார்க்கலாம் சார். சரி சார். ஆர்சிஎம்ல சரி சார். இப்போ வந்து ஆர்சிஎம் வருமா வராதுன்னு தான் பார்க்கறோம். டாக்குமெண்டேஷன் சாப்டர் 3 கிளாஸ் இருக்கு. ஓகே சார். ஓகே. ஏன்னா இன்னைக்கு இப்ப நான் நடத்தின ஸ்லைட்ல மட்டும் டவுட் கேளுங்க சார். 17-18ல 17-18ல வந்து இப்போ நம்ம அந்த ஒரு ப்ரொவிஷன் சொன்னீங்களா 1 lakh ஆர்சிஎம் சப்ஜெக்ட் இருந்தது. இப்போ வந்து இப்போ நம்ம கிளைம் பண்ணிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் போட்டுட்டு ஐடிசி எடுத்துடுறோம். ஆனா இது ஒரு சின்ன ஒரு இதுதான் சார், ஜஸ்ட் ஃபார்முலா கேட்குறேன். இந்த ப்ரொவிஷனை 17-18 பேலன்ஸ் ஷீட்ல நீங்க லைபிலிட்டி ப்ரொவிஷன்ல பெண்டிங் சோர்ஸ் சொல்லிருக்கீங்களா, இல்ல நீங்க திடீர்னு இதை கொண்டு வரீங்களான்னு ஒரு லீகல் கொஸ்டின் வந்தா அதுக்கு தான் சொல்றேன். நீங்க வந்து இதை விட்டுருங்க, ஒரு ஆடிட்டர் பேலன்ஸ் ஷீட்ல தேவையில்லை. 9C அப்ளிகபிள் இருந்தா 9Cல குவாலிஃபை பண்ணிருக்கணும் சார். 9C ஃபைல் பண்ணல, நம்ம இந்த டேட்ல ஃபைல் பண்றோம். அந்த சிச்சுவேஷன்ல ஒரு ஆடிட்டர் பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி ப்ரொவிஷன்ல இது இல்ல. இது உங்களுக்கு வந்து ஆர்சிஎம் பொறுத்த லைபிலிட்டி ப்ரொவிஷன் வராது. ஏன்னா பே பண்ணிட்டு அந்த மாசமா ஐடிசி எடுத்துக்கிறீங்களா, ஜர்னல் நல்லிஃபை ஆயிரும் என்ட்ரி. சரி சரி சரி. ஆடிட்டர் ஏதோ அந்த மாதிரி பெண்டிங்கா ப்ரொவிஷன்ல காட்டலையே, நீங்க என்ன திடீர்னு? இல்ல ஆடிட்டர் ஆட்டோமேட்டிக் ஆப்பர்ச்சுனிட்டியே வராது கணேசன் சார். ஏன்னா அந்த மாசத்துல ஐடிசி எடுக்கிறீங்கல்ல. ஆமா ஆமா. அப்போ வந்து ஜர்னல் என்ன ஆயிரும், நல்லிஃபை ஆயிரும்ல. சரி 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 சார். ஒன் क्वेश्चन சார். சென்னையில இருந்து கூட்ஸ் வந்து திருப்பூருக்கு வருது சார். புரியல, எங்க இருந்து? சென்னையில இருந்து கூட்ஸ் வருது திருப்பூருக்கு. ஆமா, த்ரூ கேபிஎன் பஸ். சரி. அவங்க பார்ட்டி அனுப்புற பார்ட்டி வந்து ஃப்ரைட் சார்ஜஸ் போட்டு நம்ம பில் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. சரி. அப்ப அது நம்ம வந்து ஆர்சிஎம் எடுக்க முடியுமா முடியாது? இல்ல, நீங்க ஐடிசி எடுத்துக்கலாம், ஆர்சிஎம் வராது. ஓகே. பட் ஐடிசி வந்து அவங்க ஜிஎஸ்டி மென்ஷன் பண்ணல. ஜிஎஸ்டி மென்ஷன் பண்ணலன்னா ஐடிசி கிடையாது, ஆர்சிஎம் கட்ட வேண்டாம். ஆர்சிஎம் கட்ட வேண்டியது. நான் தான் சொல்றேன் சார், கன்சைன்மென்ட் நோட்டு திருப்பி சொல்றேன் சார். அவன் வந்து அதை கொடுத்துற கேபிஎன் சிட்டையில இந்த டீடைல் இருந்தா அதை கன்சைன்மென்ட் நோட்டா கருதிக்கலாம். அவன் சின்ன வெள்ளை பேப்பர்ல சும்மா வந்து 200 ரூபாய் எழுதி 2000 ரூபாய் எழுதி கொடுத்தா கன்சைன்மென்ட் கிடையாது, ஆர்சிஎம் கட்ட வேண்டாம். ரொம்ப பேர் இதை காம்ப்ளிகேட் பண்ணி எல்லாத்தையும் கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பின்னாடி ஆடிட்ல பிரச்சனை வரும், அப்பீல் வரும், ஹைகோர்ட்டுக்கு போகும், 100% போகும். பெருமாள் சார் முடிச்சலாமா? ஏதோ பெண்டிங் இருக்கா சார்? ஒரு டவுட் சொல்லுங்க பாலு சார். சார் இப்போ பெங்களூர்ல இருந்து லாரி ஃபிளைட்டுக்கு ரிஜிஸ்டர்ட் டீலர்ல இருந்து வருதுங்க சார். அதுக்கு வந்து நம்ம இங்க ஐஜிஎஸ்டில டாக்ஸ் கட்டுறோம், ஆர்சிஎம்ல. ரிஜிஸ்டர்ட்னா ரிஜிஸ்டர்ட் டீலர், உங்க டீலர் இல்ல சார், ரிஜிஸ்டர்ட் பர்சன். ஜிடிஏ வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சன். எனக்கு விளக்கமா சொல்லுங்க, சபீனா போட்டு விளக்கணும் எனக்கு. ரிஜிஸ்டர்ட் பர்சன் சார் ஜிடிஏ. சரி. இப்போ அங்க இருந்து பெங்களூர் ரிஜிஸ்டர் பர்சன்னால நாம இங்க வந்து ஐஜிஎஸ்டில டாக்ஸ் கட்டுறோம்னு சொல்றோம் சார். ஆமா கரெக்ட். ஆனா ஜிடிஏக்கு ரிஜிஸ்டர்டா தேவையே இல்லன்னு இருக்கும்போது எப்படி சார் அவங்க ரிஜிஸ்டர்டா அன்ரிஜிஸ்டர்டான்னு பாக்குறது? இல்ல கரெக்ட். ஏன்னா நீங்க சொல்றது கரெக்ட், நீங்க கேக்குற பாயிண்ட் வேலிட் பாயிண்ட். பட் என்னன்னா சில இப்போ வந்து இப்போ எதுக்கு ஜிடிஏ ரிஜிஸ்டர் பண்ண விரும்புறாங்கன்னா, இவே பில் போடல டிரான்ஸ்போர்ட்டர் ஐடி போடணும். டிரான்ஸ்போர்ட்டர் ஐடி போடணும்னா அவன் ரிஜிஸ்டர் இருந்தால் தான் டிரான்ஸ்போர்ட்டர் ஐடி போட்டு பார்ட் பி ஃபில் பண்ண முடியும். அதனால எனக்கு தெரிஞ்சு 99% ஜிடிஏ ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க பெரிய ஆளுங்க. இந்த குட்டி குட்டி ஆளுங்க தான் பண்றது இல்ல. சார் அவங்க
கொஸ்டின் கேக்குறவங்க தான் மத்த ஆஃப் பண்ணீங்க சார். கொஸ்டின் புரியல, இறைச்சலா இருக்கு. சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ பேசுங்க சார், கேக்குது. ஹலோ கேக்குது ஆர்மன் சார், கேக்குது சார். ஃப்ரைட் அவுட்வேர்டு ஃப்ரைட் அவுட்வேர்டு 6000 லாரி சார். சார் பெருமாள் இது யாரு கேக்குறா? பெருமாள் ஆர்முகம் ஆர்முகம் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, நான் சொல்றேன். கிணத்துல இருக்க மாதிரி பேசுறாரு. ஆர்முகம் அவுட்வேர்டுக்கும் ஆர்சிஎம்முக்கும் சம்பந்தமே இல்லை. அவுட்வேர்டை பொறுத்தளவு நீங்க சேல் பாயிண்ட் கட்டுறீங்க. ஆர்சிஎம் அப்ளிகபிள் ஒன்லி பர்ச்சேஸ் பாயிண்ட் தான். அவுட்வேர்டை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த கொஸ்டின் சார் ஒரு சின்ன டவுட்டுங்க. சொல்லுங்க சார். இப்போ லேபர் சார்ஜஸ் பெய்டு சப்கான்ட்ராக்ட்லாம் கொடுத்துட்றாங்க, அதுக்கு வந்துட்டு டிடிஎஸ் எல்லாம் கட்டிடுறாங்க. பட் அந்த ஆர்சிஎம் ஒன்றும் பே பண்ணல, அது அப்ளிகபிள் தானுங்க? இல்ல, லேபர் சார்ஜுக்கும் ஆர்சிஎம்முக்கும் சம்மந்தம் இல்லைங்க சார். இல்லைங்களா? ஓகே. லேபர் ஜாப் அன்ரிஜிஸ்டர்டா இருந்தாலும் அந்த முதல் சொன்ன ஒரு 4 மாதத்துக்கு மட்டும் 5000 ரூபாய் எக்ஸம்ஷன். அதுக்கப்புறம் எடுத்தாச்சு. அன்ரிஜிஸ்டர்ட் யார்கிட்ட வாங்கினாலும் சரி, யார்கிட்ட ஜாப் ஒர்க் பண்ணாலும் சரி, ஆர்சிஎம் கிடையாது. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஹலோ சார். சார் சதீஷ் ஒரு கொஸ்டின் சார். சொல்லுங்க சார். அன்ரிஜிஸ்டர்டுக்கு ரெண்ட் பேமெண்ட் பண்ணா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்து ரெண்ட் பேமெண்ட் பண்றாங்க சார், அவங்களுக்கு ஆர்சிஎம் இருக்காங்க சார் ரெண்ட்டுக்கு? அதுதான் சொல்றேனே, எந்த இதுக்கும் அன்ரிஜிஸ்டர்டுக்கு ஆர்சிஎம் வராது. முதல் 4 மாசம் தான் இருந்தது 5000 எக்ஸம்ஷன் போக. இப்போதைக்கு வர அன்ரிஜிஸ்டர்டுக்கு யாருக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, யாருக்கு எக்ஸ்பென்ஸ் கொடுத்தாலும் சரி, ஆர்சிஎம் வராது. ஜிஎஸ்டிஆர் ஒன்ல 3Bல எங்கேயும் காட்ட வேண்டாம். டேலியில மட்டும் ரெண்ட் அன்ரிஜிஸ்டர்ட் ரிப்போர்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ்பென்சஸ் அன்ரிஜிஸ்டர்ட் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பர்ச்சேஸ் அன்ரிஜிஸ்டர்ட் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். சார் இப்ப ஜிடிஏல வந்து ஜிடிஏ ரெஜிஸ்டர்ட் பீப்புள் அவர் வந்து மெட்டீரியல் இன்வெர்ட் நமக்கு அனுப்புறாரு கிளைண்ட்டுக்கு. அதுல வந்து சப்போஸ் அவரே டாக்ஸ் போட்டுறாரு, ஜிஎஸ்டி 5%, 2.5, 2.5, இல்லைன்னா 6 ஈவன் 9 வருது சார், 18 கூட வருது. இப்ப எப்படி சார் மூணுமே எதனால அப்படி வருது? அவங்க அது அவங்கள பொறுத்தளவு அவங்களுடைய ஆடிட்டர்ஸ் அட்வைஸை பொறுத்தளவா இருக்கும். ஓகே ஓகே. 2.5, 2.5 அவர் ஐடிசி எடுக்காதவரா இருப்பாரு. ஓகே. 12 18 போட்டா அவர் லாரிக்கு ஐடிசி எடுக்கிறவரா இருப்பாரு. லாரிக்கு ஐடிசி எடுக்கிறவரா இருப்பாரு. ஓகே ஓகே, ரைட். அவர் லாரிக்கோ இன்சூரன்ஸ் பைக்கிள் மெயின்டெனன்ஸ் ஐடிசி எடுப்பாரு, அதனால போடுவார். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அவர் 5 போட்ட அவர் 9 போடுறாரு சில பேர். அவர் 5 போட்டாலும் உங்களுக்கு ஐடிசி எலிஜிபிள். அவர் 12 போட்டாலும் ஐடிசி எலிஜிபிள். 18 போட்டாலும் உங்களுக்கு ஐடிசி எலிஜிபிள். ரைட், ஓகே. அந்த பில் படி நம்ம ஐடிசி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பா எடுக்கலாம். க்ளோஸ் பண்ணிடலாமா? சார் நன்றி. நான் இதுவரை அமைதியாக கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஆர்சிஎம் செகண்ட் பார்ட் சண்டே 12ஆம் தேதி சந்திக்கலாம் 6:10. நன்றி, வணக்கம்.